இஷிதா மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தா, எஸ், இவங்க ஒரு சினி குடும்பம் மட்டும் இல்ல. அவங்க பாட்டி திருமதி குமாரி ருக்மணி அவர்கள் அண்ட் நடிகைன்னே சொல்ல முடியாது அவங்க அம்மாவை. அப்படி ஒரு எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வந்து நிப்பாங்க. எஸ், திருமதி லட்சுமி மேடம். அவங்களோட டாட்டர். இவங்களும் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் விலாசி வாங்கிடுவாங்க. அவங்களோட அது கேட்கும் போதே, அது சொல்லும் போதே அவங்க ரியாக்ஷன் பயங்கரமா இருக்குது. எஸ், திருமதி நடிகை இவங்க ஐஸ்வர்யா பாஸ்கரன் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம வரவேற்க போறோம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஆல் வெல், தேங்க்யூ. எஸ், நீங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்தீங்கல்ல உங்களை பத்தி நான் சொல்லும் போதே, அது உண்மையானதுதான். எப்படின்னா, எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை அப்படியே டெடிகேட்டடா அந்த ரோல் அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணி எங்களுக்கு அப்படியே கண் முன்னாடி எடுத்துறீங்க. எஸ். ஐயோ ப்ளீஸ், அவ்வளவுதான் டோன்ட் கிவ் மீ கிரெடிட். அதெல்லாம் எங்க அம்மாக்கு போக வேண்டியது. பிகாஸ் அவங்க தான் அந்த டைப். எனக்கு சினிமால வரணுங்கிற இன்ட்ரெஸ்ட் கூட சில பேர்லாம் பார்ன் ஆக்டர்ஸ் அப்படின்பாங்களே, தட்ஸ் மை மதர். பட் நான் வந்து வக்கீலுக்கு தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இது வந்து பை ஆக்சிடென்ட் தான் வந்ததே தவிர. ஸோ எனக்கு இந்த பேர் இன்னைக்கு வருதுன்னா, நான் வந்து கிரெடிட் என்னுடைய எல்லா டைரக்டர்ஸ்க்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் தான் நான் கொடுப்பேன். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய ஒப்பீனியன். எத்தனை நடிகர்கள் கோவம் வரப்போகுதுன்னு தெரியாது. பட் பேசிக்லி திஸ் ஹோல் திங் அபவுட் செலிபிரிட்டிஸ்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும், நீ ஒரு மாபெரும் இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுலே ஒரு 5% கான்ட்ரிபியூஷன் ஒரு ஆக்டருக்கு சினிமாங்கிற உலகத்துல. பட் இட்ஸ் மோஸ்ட் ஓவர் ரேட்டட் அண்ட் ஹைலி. அந்த செலிபிரிட்டிஸ் யாருமே ஒரு கும்பலாம் ஒன்றும் கிடையாது. நார்மல் பீப்புள். அவங்கள செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வரதே மக்கள் தான். அண்ட் ஃபேன்ஸோடைய அன்பு, பாசம், நேசமும். ஸோ அந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க பேசிக்கலா நீங்க அந்த கோர் நீங்க பாத்தீங்கன்னா, நார்மல் இந்த வேர்ல்ட் ஆஃப் சினிமால நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டருடைய கான்ட்ரிபியூஷன் ஜஸ்ட் 5% தான் மேக்சிமம். பிகாஸ் ஒரு எழுத்தாளர் ஃபென்டாஸ்டிக்கா ஒரு கதை எழுதுறான், அதை நம்பி ஒரு ப்ரொடியூசர் காசு போடுறாரு. அதை டைரக்ட் பண்றதுக்கு ஒரு பிரில்லியன்ட் டைரக்டர் கிடைக்கணும் அந்த கதையை. அதை அவ்வளவு அழகா திரைக்கு கொண்டு வரதுக்கு ஒரு டிஓபி. அப்புறம் நம்ம முகரக்கட்டைய நல்லா காட்டுறதுக்கு மேக்கப் டீம், ஹேர் டிசைனர் எல்லாம் டுகெதர் அலாங் வித் ஃபேமிலி எல்லாம் பண்ணிட்டு ஃபேபுலஸ் அசோசியேட் டைரக்டர்ஸ் உனக்கு வந்து டயலாக் சொல்லி கொடுக்கறதுக்கும், நல்ல டைரக்டர்ஸ் நடிப்பெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு, இதெல்லாம் இருந்தா ஒரு ஆக்டருடைய கான்ட்ரிபியூஷன் பெருசாவே கிடையாது ஆக்சுவலா சினிமாவுக்கு. அது மொத்த டீம் ஒர்க். லைட் மேன் பேன் லெஃப்ட் பண்றத பேன் ரைட் பண்ணனா உன் மூக்கு ஆயிடும், அப்புறம் முடிஞ்சிச்சு கதை. பட் நம்ம ரேர்லி டெக்னீஷியன்ஸுக்கு அவ்வளவு கிரெடிட் போறதே கிடையாது. ஸ்கிரீன்ல நம்ம ஃபேஸ் வருதுனால தான் நம்ம ஏதோ பெருசா கிழிச்ச மாதிரி ஜனங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம எல்லாம் ஒன்னும் கிழிக்கிறது கிடையாது. நாட்டும் ஒண்ணுமே பண்ணதில்லை. எங்க அம்மா வந்து கிரேட்டு. நான்லாம் எனக்கு ஒரு நல்ல டீம் இந்த மாதிரி எல்லாம் அமைஞ்சாதான் என் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். எனக்கு காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே செட் ஆகல, அந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகல, சுத்தம். டைரக்டர் வந்து மேடம் நீங்களே வந்து பண்ணிட்டு போயிடுங்கன்னா என்னத்த பண்ணுவேன், நான் திருன்னு முடிச்சிட்டு இருப்பேன் நானு. எனக்கு கிரேட், எனக்கு ஃபார்ச்சுனேட் தட் இந்த மாதிரி படங்கள், எந்த படங்கள் எனக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சோ, அது பஞ்சதந்திரமா இருக்கட்டும், அது ஆறுா இருக்கட்டும், சுயம்பரமா இருக்கட்டும், அபியம் நானும் மாதிரி படங்களா இருக்கட்டும், இல்ல மத்த லாங்குவேஜஸ்ல பட்டர்ஃபிளைஸ், மலையாளத்துல ஃபேபுலஸ் டைரக்டர்ஸ் மாத்திரம் இல்ல, ஃபென்டாஸ்டிக் டிஓபிஸ், அசோசியேட்ஸ், கிரேட் கோஸ்டார் லைக் மோகன்லால் சார், பிரகாஷ் ராஜ் மாதிரி எல்லாம் பீப்புள் லைக் அவங்களோட நடிக்கும் போது நம்ம நடிப்பு மெருகேற ஆட்டோமேட்டிக்கா. யூ அப்சார்ப் தட் எனர்ஜி ஃப்ரம் தெம் இல்லையா? So it's a complete effort என்ன பொறுத்த வரைக்கும். சோ அதனாலதான் நான் வந்து இந்த ரியாக்ஷன் கொடுத்தேன். நம்ம ஒண்ணும் கிளிக்கலையே, சுத்தி இருக்கிற எல்லாரும் சேர்ந்ததுனால ஏதோ நமக்கு பேர் கிடைச்சிச்சு அந்த மாதிரி. வின் பண்ணதில்ல, நான் ஒரு அவார்ட் கூட வின் பண்ணதில்ல இது வரைக்கும், இத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரியில இருந்து. அது வந்து வீட்டுல வைக்கிறதுக்கு அண்ட் எங்க அம்மா வின் பண்ண அவார்ட்ஸுக்காகவே தனியா ரூம் கட்ட வேண்டியிருந்துச்சு. And being a legend's child வந்து எப்பவுமே ஒரு double edged sword மாதிரி. It can go this way and that way for you. Yes. ஒரு விதத்துல there is no question of exploitation or this me too or that doesn't exist because நீங்க பேக்ரவுண்ட்ல இருந்து வரதுனால. So அம்மா குவீன், தாத்தா மன்ன, you are treated like a princess. பாப்பா பாப்பா பாப்பா, அது என்டையர் இண்டஸ்ட்ரி வந்து உன்னை அப்படியே தூக்கி தாங்கும். ஆனா on the other hand வந்து உங்க பெர்ஃபார்மன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட்லி கம்பேர்டு. அண்ட் காட் ஹெல்ப் இட், நீ என்ன மாதிரி இருந்தனா, என் ஃபேமிலியில பியூட்டி ஸ்கிப்ட் 1 generation and gave it brains and great art. அது நானு
பாட்டி அழகு, அம்மா அழகு, என் பொண்ணு அழகு. சோ நம்ம மாத்திரம் வந்து எங்கேயோ கொஞ்சம் லாங் கிங் பிங் மாதிரி இருப்போமா. சோ எல்லாரும் வந்து உங்களுக்கு அப்படி கண்ணு வரலையே, நீங்க அவ்வளவு அழகா இல்லையே. அவங்க this constant comparison was all in the early stages as a heroine வந்துட்டு எப்பவுமே வந்து ஒரு இதுவா இருக்கும் for star kids. லைக் அமிதாப் பச்சன், அபிஷேக், அந்த மாதிரி லைக் எனி ஸ்டார் கிட் லெஜெண்ட் உடைய பசங்கள் அப்படின்னா I think only Surya and Karthi managed to beat that. I think to carve their own niche. இங்க ரெண்டு பேரும் தப்பிச்சாங்க லைக் but otherwise comparisons are always bound to happen. அதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது something which over the years I've learned to overcome and like yes, thank you, I know. I must thank Sadhguru and inner engineering for that. I can handle pretty much anything right now, in my life after that. After it is that Isha Yoga program, it's like, right, okay. Good. ஆக்சுவலா 3ஆம் தலைமுறை நடிகையாக இருப்பது உங்க அம்மாவுக்கும் பாட்டியும் பிரபல நடிகையாக இருப்பது இத்தனை வருடங்களில் இந்த துறையில வந்து பெண்களிடம் ஏற்பட்ட மாற்றங்கள் அல்லது வளர்ச்சி என்று நீங்க நினைக்கணும்னா என்னன்னு சொல்வீங்க? In terms of பெண்களுடைய மாற்றங்கள் ஐ திங்க் சினிமா மட்டும் கிடையாது, வேர்ல்ட் ஓவர் குளோபலி ஐ திங்க் அது மாறி இருக்கு. ஓகே, அண்ட் மாறணும். பிகாஸ் என்ன பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய எக்ஸ்ப்ளாய்டேஷன் மட்டும் கிடையாது. நான் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் எனி ஸ்பீசிசம் and because I'm one of the biggest supporters of the LGBTQ+ community. நான் இதுக்காகவே என்னோட சேனல்ல ரெயின்போ சோப்போ ரெயின்போ கேக்கோ சம்திங் இன் ரெயின்போ ஆல்வேஸ் மேக். ஸோ திஸ் நம்ம என்னெல்லாம் ஃபேஸ் பண்றோம் எல்லாமே ஒரு குளோபல் இஷ்யூ பார்க்க ஆரம்பிக்கணும் நம்ம as a human race, not pertaining to one country, one state, one continent இல்லாம இந்த ஸ்பீசிசம், casteism, racism, this has to end. It's not just women and feminism. நீங்க feminism பத்தி equal rights பேசுறவங்க அத்தனை பேருமே first and foremost must turn vegan for the planet's sake. Abuse of all kinds must stop. நம்ம வந்து we are literally destroying mother earth in every way possible. and இது நம்ம grandparents generationல இருந்து ஆரம்பிச்சது. So இப்போ எனக்கு 47ல தான் நான் vegan-ஆ மாறினேன். I am 50 now. So எத்தனை வருஷம் உயிரோட இருக்க போறேன்னு எனக்கு தெரியாது, பட் எத்தனை வருஷம் இருக்கேனோ மை டியூட்டி இந்த பூமியில நான் பிறந்ததுக்கு, பிகாஸ் இந்த பாடி நான் கேதர் பண்ணது இந்த எர்த்தோட எலிமெண்ட்ஸ். ஐ மீன் எர்த்லிங். ஸோ எல்லாத்தையுமே இட்ஸ் நாட் ஜஸ்ட் விமென் எக்ஸ்ப்ளாய்டேஷன், விமென் எம்பவர்மெண்ட். இட் ஹேஸ் டு பி த எம்பவர்மெண்ட் ஆஃப் த என்டையர் ஹியூமன் ரேஸ் மஸ்ட் கம் டுகெதர் டு எம்பவர் எவ்ரிதிங். இல்லைன்னா வந்து நீ ஒண்ணு பூமியை காப்பாத்த போறது இல்ல. அவ வந்து டைனோசாருக்கு முன்னாடி இருந்துச்சு மதர் எர்த், இதுக்கு அதுக்கப்புறமும் இருக்கும். பட் நம்ம as a mankind will go into extinction. So என்னுடைய causes more than a celebrity அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, acting is my profession and my job. Yes, I make a certain amount of money. அது பண்றதுனாலதான் வந்துட்டு because I'm also a home soaper and a home baker, but really it is more of a passion. Yes, to create. My passion is to creating and to bring about awareness and the creation மூலமா. Because activism ஒன்னும் சால்வ் பண்ண போறது இல்ல. But awareness will definitely will help in solving any problem, because அறியாமையில தான் பல விஷயங்கள் நம்ம செய்யறது. ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு கான்சியஸ்னஸ் வந்துடும். அந்த கான்சியஸ்னஸ் வந்துருச்சுன்னா உனக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நீயே செய்ய ஆரம்பிச்சிருவ. சோ அந்த என்னோட இது வந்து நெக்ஸ்ட் 3 ஜெனரேஷன்ஸுக்கு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எவ்வளவு முடியுமோ என்னால முடிஞ்சு இந்த மதர் எர்த்தை பத்தி அவேர்னஸ் வந்து குளோபல் இஷ்யூஸ், அது டிஃபாரஸ்டேஷனா இருக்கட்டும், வீகனிசம், அனிமல் வெல்ஃபேர் அண்ட் ப்ரொடெக்டிங் தி ஓஷன்ஸ், அகேன்ஸ்ட் பிளாஸ்டிக், whatever, environmentally, that because என்னோட ஸ்டேஜஸ் திஸ் வாஸ் லைக் நம்ம வந்து எப்பவுமே நான் பேசிக்காவே அனிமல் லவர் அண்ட் அனிமல் ஆக்டிவிஸ்ட் ஃப்ரம் சைல்ட்ஹுட். அண்ட் நான் ரெஸ்கியூ அண்ட் ரீஹாபிலிட்டேஷன்ல இருந்தது. அங்க இருந்து தேங்க்ஸ் டு மை டாட்டர் எனக்கு இந்த என்வாயன்மெண்டலிசம், பிளாஸ்டிக் பத்தி அவேர்னஸ் வந்து மை ஹோம் பிகேம் ஜீரோ பிளாஸ்டிக் ஹோம் 2002லயே. அண்ட் கேட்ஸோட அவேர்னஸும் அவன் மூலமா தான் த்ரூ மை டாட்டர் இட் கேம். அது வரைக்கும் வாஸ் ஜஸ்ட் அ டாக் பத்தி தான் தெரியும், அதர் அனிமல்ஸ். பட் என்வாயன்மெண்டலிஸ்டா இருந்தது ஐ நெவர் மேட் த கனெக்ஷன்.
நான் வந்து போய் அனிமல்ஸ் எல்லாம் ரெஸ்கியூ பண்ணுவேன். பட் வீட்ல வந்து நல்லா சிக்கன் பிரியாணி எல்லாம் திம்பேன். ஐ வாஸ் த ஒன் பர்சன் ஹூ வாஸ் 80% வெஜிடேரியன் பட் 20% நான் வெஜிடேரியன் வுட் கோ இன். சீ ஓகே. ஃபுட் லவர். ஐ நெவர் மேட் த கனெக்ஷன் தட் இது திங்கறதுலயும் அது திங்கறதுலயும் என்ன அப்படின்னு. என்னோட வீட்ல கேட்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணி நான் வச்சிருந்தேன். 2014ல கேட்ஸ் கேம் இன்டு மை லைஃப். அப்போ வந்து ஓகே. நோ அடாப்ட் ஹேஷ்டேக் டோன்ட் ஷாப் அதெல்லாம் ஓகே. பட் ஐ வாஸ் ஸ்டில் ஈட்டிங் நான்-வெஜ். ஐ வாஸ் ஸ்டில் கன்சூமிங் டைரி ப்ராடக்ட்ஸ். ஐ எம் an environmentalist on one side. இதுக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கேன். பட் மெயின் இஷ்யூவே நான் டேக்கிள் பண்ணல. 2018ல வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன் நான், எர்த்லிங்ஸ்னு. அதோட ஓவர் நைட்டா வீகனா மாறினேன். ஓகே. அண்ட் அந்த வீகனிசம் வந்து ஜஸ்ட் சாப்பாட்டுல மட்டும் இல்ல. நான் சில்க் போட மாட்டேன், லெதர் கேரி பண்ண மாட்டேன், கிவ் அவே ஆல் மை லெதர் பேக்ஸ் அண்ட் pearls, no animal product, no endorsement of it, all cruelty free makeup, எல்லாத்துலயுமே. ஓகே. சோ அதனாலதான் என்னால வந்துட்டு இன்னொரு ஒரு இடத்துல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த போது ஒரு யூடியூப் சேனல்ல வந்து என்ன நான்வெஜ் பண்ண ஆரம்பிச்ச போது என்னால அங்க கண்டினியூ பண்ண முடியல. எனக்கு திரும்பி நீங்க சாப்பிடலனாலும் சேனலுக்கு வியூஸ் வேணும், நீங்க கிண்டுங்களே அப்படின்னு சொன்னாங்க. கிண்டிட்டு வீட்டுக்கு வந்து தூங்கினா எனக்கு கோழி கத்துது, எனக்கு ஆடு கத்துது, எல்லாம் கத்துது என் காதுல. எனக்கு தூக்கம், எனக்கு ஏற்கனவே ஆங்ஸைட்டி, ஓகே, அண்ட் பிடிஎஸ்டி அண்ட் ஈஷா யோகானாலதான் அண்ட் பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்னாலதான் மாறினதுனாலதான் எனக்கு என்னுடைய மெடிகேஷன் இஸ் ஒன்லி ஆன் SOS now. Okay. I don't have to be on medication. That the Hatha Yoga took me literally off medication. I've shared this. It's done so much good for my body. Dislocated knee இருந்தது. Today I'm a Bharatanatyam dancer. I can dance again. I have cervical spine. They say paralyzed. I 3 மாசத்துல I came back only with that yoga. So there are a lot of changes. I want to, like the way the world is going, the destruction is happening more than creation and construction. ஒரு பக்கம் soil is getting going. Sadhguru started 100 days save the soil movement. Let's make it happen. Because எல்லாமே இது நம்ம வந்து the thing is நிறைய groups வந்து எல்லாம் டிஃப்ரெண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்வாயன்மெண்டலிஸ்ட் பிளாஸ்டிக் பத்தி கார்பன் எமிஷன் பத்தி மட்டும்தான் கவலை. அனிமல் வெல்ஃபேர் பீப்புளுக்கு அனிமல்ஸ் பத்தி மட்டும்தான் கவலை. ஃபார்மர்ஸ்க்கு சில பேருக்கு இதை பத்தி மட்டும்தான் கவலை. நம்ம எல்லாத்தையும் இந்த பிளானட் இஸ் மேட் அப் ஆஃப் எவ்ரிதிங். எல்லாத்தையும் காப்பாத்தணும் நம்ம, இன்க்ளூடிங் சேவிங் திஸ். அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது போச்சுன்னா சாப்பாடு கிடைக்காது. உன்னோட பேரன் பேத்திங்களுக்கு மேட்ரிக்ஸ் மாதிரி ஃபுட் ஒரு மாத்திரையா வரும். பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ரெட் பில், லஞ்ச் ஒரு ப்ளூ பில், டின்னர் வில் பி ஒன் கிரீன் பில். பிகாஸ் தேர் வில் பி நோ கல்டிவபிள் லேண்ட் ஆன் திஸ் பிளானட். அண்ட் இது எங்க நாடு உங்க நாடு மாத்திரம் கிடையாது. இட்ஸ் அ குளோபல் இஷ்யூ. 12 வயசு ஒரு பொண்ணு கிரேட்டா துன்பர்க்னு அவளுக்கு புரிஞ்சிருக்க, அவ சொல்றா. அப்போ isn't it high time நம்ம realize that எந்த ஜீவராசியுமே நம்மளுடைய கமாடிட்டியோ ப்ராடக்டோ, இப்ப நம்ம வந்து ஐவரி வாங்க மாட்டோம் இல்லையா? ஏன் வாங்க மாட்டோம்? அதனால யானைகள் கொல்லப்படுதுன்னு தெரியும். அப்ப எவ்ரி டைம் யூ யூஸ் அ டேரி ப்ராடக்ட், எங்கேயோ ஒரு மாடு சாவுது உன்னால. ஆமா. If you're using a goat milk soap, a goat is getting killed. If you're buying something out of camel milk, a camel is getting slaughtered. If you're using wool, sheep are getting for that. And if you use zoos, circuses, எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. சின்ன வயசுல பாட்டியோட எங்க போனாலும் ஜூ போலாம், முதல்ல சர்க்கஸ் போலாம். அதெல்லாம் cruelty, animal rights. பட் இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, எவ்ரிபடி என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் சிம்பிள். நான் வந்து எக்கனாமிக் ஸ்டூடெண்ட். எதையும் நம்மளால பேனோ நிறுத்தவோ முடியாது. என்ன பண்ணலாம்? நம்மள மட்டும்தான் நம்மளால மாத்திக்க முடியும். சோ அது எப்படி மாத்திக்க முடியும்? when the buying stops, the killing does. நீ வாங்கறத நிறுத்தினா விக்கிறது நிக்கும். அட்லீஸ்ட் ரெடியூஸ் ஆகும். See, 7.8 billion people இருக்கோம் இந்த பிளானட்ல. இட் இஸ் எஸ்டிமேட்டட் நம்ம because we are growing இல்லையா, இன்னும் ஒரு 9.8 billion வந்தோம்னா ஏற்கனவே லேண்ட் இருக்க போதில்ல. அண்ட் நம்ம வந்து எல்லாமே ரிவர்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். காட்டுல போய் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கோம், ஃபார்மிங் லேண்ட்ல ஃபேக்டரி போடுறோம், ஃபேக்டரி இருக்கிற லேண்ட்ல பிளாட் கட்டிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இது நம்ம ரிவர்ஸ் பண்ணணும்னா அடுத்த 3 தலைமுறைகள் குழந்தைகள் அந்த கான்சியஸ்னஸ் ஆகி
நாங்க அனிமல் பேஸ்ட் ப்ராடக்ட் சாப்பிட மாட்டோம், அதை யூஸும் பண்ண மாட்டோம், அது உடையாவோ ஆபரணமாவோ எதுவுமே. அண்ட் ஆப்ஷன்ஸா இல்ல, வந்துருச்சு நிறைய. உங்களுக்கு மார்க் மீட்ல வந்து உங்களுக்கு நிறைய லேப் க்ரோன் மீட் இஸ் வேர்ல்ட் ஓவர் வீகனிசம் இஸ் டேக்கிங் ஓவர், நாட் பிகாஸ் ஆஃப் எனிதிங். The amount of animal agriculture causes the most greenhouse gas emissions ங்கிறது நிரூபிக்கப்பட்டது. என்னதா இருந்தாலும் ஒரு சிம்பிள் விஷயம், உங்களை வந்து இப்போ 1/2 மணி நேரத்துக்குள்ள உங்களை கொல்ல போறேன்னு உங்களுக்கு நியூஸ் வந்துச்சுன்னா உங்க பாடியில எவ்வளவு ஒரு ஆங்ஸைட்டி, பயம் வரும். அந்த மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி தான் ஒரு அனிமல் கோஸ் த்ரூ. அப்போ அது கொல்லும் போது அதோடைய பாடியில இருக்கிற அத்தனை அந்த ஆங்ஸைட்டி அண்ட் டாக்ஸின்ஸ் எல்லாம் அதோடைய பாடியில கலக்குது. அதை நம்ம சாப்பிடும் போதுதான் பாதி டிசீசஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது. ஃபார் எவ்ரிபடி. லெட் மீ ஜஸ்ட் ஸ்விட்ச் ஆஃப் தி ஃபோன். So that is the reason that these kind of things are happening. And even in the yogic term, நீங்க பாத்தீங்கன்னா, the more sattvic kind of food that you eat, pranic kind of food that you eat, because 80% you are what you eat, 20% தான் உங்களுடைய பாடி வந்துட்டு ஃபிட்னஸோ மத்ததோ. So நான் மாறின போது, and I was very much overweight and the health problems எல்லாம் இருந்துச்சு. First step when I turned vegan, I dropped 20 kgs weight miraculously. I can see I don't that. go to the gym and all that. I just dropped weight like that. 3 months later, I started ESHITHA Yoga. I dropped another 10 kgs. So I've never had liposuction. I've never had bariatric surgery. And I was 90 kgs. And in the couch potato poche, படுத்துக்கிட்டு இப்படி ரிமோட் கண்ட்ரோல டிவி பாக்குற ஒரு லெத்தார்ஜி அண்ட் லேசினஸ் அந்த யோகால. டுடே மச் மோர் ஆக்டிவ். ஐம் டான்சிங், ஐம் கிரியேட்டிங், ஐம் ஷூட்டிங். ஐ டோன்ட் 3 மணிக்கு காலங்கத்தால எழுந்து ஐ டு மை யோகா. I can function to my best optimum level with minimum food and minimum sleep. Okay. 3 வேளை சாப்பிடக்கூடாது. ஆக்சுவலா டெக்னிக்கலி யோகிக் டர்ம்ஸ்ல நீ ஒரு வேளை தான் சாப்பிடணும். And then you must eat something very light in the evening before sunset. அந்த மாதிரி என்னுடைய பாடி மாற, என்னுடைய லைஃப் ஸ்டைல் மாற I noticed that naturally without any spending lakhs and lakhs to all these skin clinics and hair clinics and all these chemical ridden products, தேவையே இல்லை. Aloe vera gel is a fabulous sunscreen and moisturizer. நேச்சுரலா சோத்து கத்தாழ இருந்துச்சுன்னா நீயே தேய்ச்சிக்க வேண்டியது. அதை விட பெஸ்ட் சன்ஸ்கிரீன் அண்ட் cruelty free moisturizer you cannot get on the planet. And good oils எவ்வளவோ இருக்கு. ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அப்பா I decided okay, இனிமே நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் எந்த வியூஸுக்காகவோ, பிகாஸ் எனக்கு மணி வாஸ் நாட் த திங். நம்மளோட at the end of the day நம்மளோட if you are a responsible person on this planet அப்படின்னா செலிபிரிட்டி விடுங்க, செகண்டரி திங் அது. எனக்கு அது உனக்கு யூ ஓ இட் டு மதர் எர்த். கடைசியில யாருக்கு உங்க அம்மா எங்க அம்மா எல்லாம் முக்கியம் இல்லை. செத்தா எல்லா அம்மா இங்கதான் போறோம். கிராவிடேட்டிவ் எரிச்சாலும் புதைச்சாலும் மதர் எர்த் தானே நீ போற. யூ ஆர் நாட் கோயிங் டு பி பரிட் இன் யுவர் மதர்ஸ் லேப் ஆர் மீ இன் மை மதர்ஸ் லேப். நோ. தனியா எரிச்சு அப்ப கிராவிட்டி டிஃபைன் பண்ணி நீ என்ன அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போவ. ஈவன் இஃப் இட்ஸ் திருப்பி யூ வில் ஃபால் டவுன் டு தி கிரவுண்ட் as ash or whatever it is, get consumed by mother earth தானே. So number one duty is not after your children or whatever it is, it's towards this planet. நீ வாழ்ற இந்த பூமியை நீ வந்து எப்படி உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ டெஸ்ட்ராய் பண்ணாம இருக்கணும். So for the rest of my life நான் வந்து வாய்ஸ்லெஸ். இதுல என்ன எனக்கு மனுஷங்களை பத்தி எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு கவலை கிடையாது. இப்போ சுத்தமா கவலை கிடையாது. பிகாஸ் மனுஷங்களுக்காக பேசுறதுக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் இருக்கு, எத்தனையோ பேருங்க இருக்காங்க, பிலாந்திரபிஸ்ட் அண்ட் ஆல் தட். வாயில்லா ஜீவன், வாய்ஸ்லெஸ் அனிமல்ஸ்க்காக பேசுறதுக்கு யாருமே கிடையாது. ரொம்ப கம்மி பீப்புள். அந்த பெர்சன்டேஜ்ல வீகன்ஸ் இன்னும் கம்மி பீப்புள். அதுல வீகன் cat mothers are even small, and vegan hatha yogi cat mothers are even more smaller. I belong to that circle. And I'm an activist nu sollikka maten. I'm an awareness nu solven na. Okay. So this is me more than this whole celebrity or acting or all that. That is work. நானும் என்னோட 4 பூனை குழந்தைங்களும், எனக்கு 4 வீட்டுல இருக்கேன், 4 குழந்தைங்க. நான் பெத்தது ஒரே பொண்ணு, பட் நான் அடாப்ட் பண்ணது 4 பூனை குட்டீஸ், which are என் உயிர். Okay, my home I live அவ்வளவுதான், but my house belongs to my cats. Okay, they get the number one preference. அப்புறம் தான் நானு.
சோ இது மூலமா என்னால மூலமா என்னோட கிரியேஷன் மூலமா என்னுடைய ஃபுட் மூலமாவோ என்னுடைய ஆர்ட் மூலமாவோ டான்ஸ் அண்ட் மியூசிக் என்னால எவ்வளவு முடியுமோ அனிமல்ஸ் பத்தின அவேர்னஸும் வீகனிசத்தை பத்தி அவேர்னஸும் அண்ட் அபவுட் ஹார்ட் யோகா பத்தி அவேர்னஸ் ஈஷாட் யோகா பத்தினா கண்டிப்பா ஐ வில் கீப் ஸ்ப்ரெடிங் இட் as long as I am alive until the day I go. எஸ். நிறைய அவேர்னஸ் பத்தி கோ கிரீன் அண்ட் வீகன் அண்ட் நிறைய அனிமல் குரூவலிட்டி எல்லாம் நல்ல பியூட்டிஃபுல்லா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. இப்போ வந்து உங்க ரசிகர்கள்லாம் அங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது என்ன கேக்குறாங்கன்னா, சாந்தா மீனா டு ஐஸ்வர்யா பெயர் மாற்றம் வந்து பற்றி சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அண்ட் கேமராவுக்கு முன்னாடி உங்களோட ஃபர்ஸ்ட் ஷாட் உங்களுக்கு எப்படி நினைவு இருக்கிறதா, எப்படி அந்த ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே. சோ சாந்த மீனா இஸ் லைக் என்னோட அத்தை பேரு மீனா, எங்க அப்பாவுடைய மூத்த அக்கா. அவங்க இறந்து எக்ஸாக்டா ஒரு வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன். ஓகே. சோ அப்பா சைட்ல மீனான்னு வச்சாங்க. மாம் லைக் த நேம் சாந்தா. சோ ரெண்டும் சேர்ந்து பிகேம் சாந்த மீனா. சோ பிலிம் இண்டஸ்ட்ரியில என்ட்ரி ஆகும்போது எங்க அம்மாக்கு நியூமராலஜி நம்பிக்கை எல்லாம் இருக்கு. சோ அதை போட்டு பார்த்த போது சாந்த மீனா apparently didn't work out in the numerological this thing. சோ அம்மா தான் ஐஸ்வர்யான்னு பேர் வச்சாங்க நியூமராலஜிக்கு ஏத்த மாதிரி. ஓகே. And first shot was actually screen test வீட்ல. என்னோட வீட்லயே ஐ மீன் அம்மாவோட வீட்லயே வாஸ் நான் நடந்து வந்து ஒரு டயலாக் சொல்லணும் ட்ராலி ஷாட்ல. நான் மறக்கவே மாட்டேன். பிகாஸ் எனக்கு அது வரைக்கும் கேமரா நேரா பாத்துட்டு வரும். பட் கீழே ட்ராலி இருந்துச்சுன்னா நடுவுல அந்த ரெயிலிங்ஸ் இருக்கும்ல. So very first shot was and I took a step with full josh. Okay, எல்லாம் அம்மா did my makeup everything, camera ready, yes come on rolling அப்படினா நான் இப்படி நடந்து போய் அதுவும் கன்னடா film was my first film. So it was a Kannada dialogue and I can speak fluent Kannada, Telugu, Tamil and Malayalam. I speak 9 languages pretty fluently. So நான் வந்துட்டு always been a linguist and fully prepared and all like. So camera rolling, yes, start, action. நான் like இப்போ ரெண்டு ஸ்டெப் எடுத்து தடால் fell on my face directly because நடுவுல அந்த slats, that peripheral vision of how to assess, அது வரல. So 2 steps I felt like kung fu panda on my face, தடால் like this. இந்த கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி விழுந்தேன் நான் நேரா. Entire cast and crew burst out laughing. Cameraman, technicians, my mom, everybody burst out laughing because it was hilarious. And பாவட ஃபேமிலில இருந்து சோ பாவட வச்சு கையை பிக்கி வச்சுட்டு ரொம்ப கோமா கேமரா பார்த்து பேசிட்டு வர டயலாக் அது. ஓகே. நான் மறக்கவே மாட்டேன். தடால். Then of course I got the training like that's when I learned okay நீங்க நேரா பார்க்கணும் கேமராவை, பட் இங்க கீழே இருக்கிறதும் you must be aware அப்படின்னு. So for the next 10 minutes just சும்மா அந்த ஸ்லாட்ஸ் நடுவுல கால் எப்படி வைக்கணும், நம்ம பாண்டி ஆடி இருப்போம்ல இந்த ஸ்கொயர் அப்படின்னு. சோ அந்த ஸ்கொயர் கணக்கு ஓகே வச்சுட்டு இப்படி 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 வந்து then I nailed the shot. So the first shot was very embarrassing. I fell flat on my face. அப்பவே நான் சினிமாக்கு வேஸ்ட்னு தெரிஞ்சு நான் யுஎஸ் போயிருக்கணும் லா படிக்க. எஸ் மேம். ஆக்சுவலா ஒரு கதாநாயகியா இருந்தாலும் சரி, ஒரு குணச்சித்திர வேடமாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு பாத்திரம் கொடுத்தாலும் சரி, லைக் உங்களோட நடிப்பு பாத்தீங்கன்னா அதுல ஆணித்தரமா அப்படியே அந்த கேரக்டராவே மாறிடுறீங்க. எஸ்பெஷலி இந்த அழகா நம்மளோட சென்னை அந்த ஸ்லாங், அது எப்படி உங்களுக்கு வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா, எப்படி உங்களோட அதுக்கு ஒரு தனி ஹோம்ஒர்க் பண்ணுவீங்களா இல்ல எப்படின்னு சொல்லுங்க. ஒரு மண்ணாங்கிட்டே நான் பண்ண மாட்டேன், தெரியாது. நீங்க சொல்ற இந்த படத்துல எல்லாமே நான் தான் லாஸ்ட் சாய்ஸ். ஆர்யா கூட வேற யாரும் பண்ண வேண்டிய கேரக்டர் அது. சோ அதுக்கப்புறம் it didn't work out. So last minute ஹரி தம்பி தான் வந்து எனக்கு வந்து அந்த கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இதுக்கு முன்னாடி 2 தடவை பிளாக் மேக்கப் ட்ரை பண்ணி தான் அது ஒர்க் அவுட் ஆகல. ஒண்ணு மாதிரி குழந்தை எஜமான்ல. சோ பிளாக் மேக்கப் போட்டு முதல்ல சக்சஸ் காமிச்சது ஹரி தம்பி தான். அது டெய்லி 4 மணி நேரம் என்ன அந்த கலருக்கு கொண்டு வரதுக்கே 4 hours ஆகும். To get me to that color. and அந்த முடி அந்த மாதிரி அந்த அழுக்கா அந்த சொந்த முடி அப்போ my hair was very long. சோ சொந்த முடியை மடிச்சு கட்டி, பட் அது வந்து நீட்டா இல்லாம அது அப்படி அந்த கோரத்தனமா பண்ணி அந்த பேர்ன்ட் ஆம்பர் பவுடர் எல்லாம் போட்டு அதை அந்த லோக்கல் இது கொண்டு வந்து. அண்ட் கம்ப்ளீட் கிரெடிட் டு ஹரி. பிகாஸ் எனக்கு அந்த பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், எனக்கு அந்த டயலெக்ட் ஆகட்டும், நான் சத்தியமா பேசினதே கிடையாது. எனக்கு தெரியாது சில வேர்ட்ஸ். அதுவும் அந்த எலெக்ஷன் கேம்பெயினிங் சீன்ல நான் கேட்ட வார்த்தைகள் எனக்கு பாதிக்கு அர்த்தம் கூட தெரியல. பரத் தான் அவனோட ஏடி அப்போ, ஆக்டர் பரத்ல அசோசியேட் டைரக்டர் பரத் பல வருஷம் டிவி சீரியல் ஆர்டிஸ்டோட இஸ் மேரிட் டு வனதா.
So Bharat was like, I said, Bharat, நான் என் வாழ்க்கையில கேட்காத கேள்விகள், ஐ மீன் கேட்காத வார்த்தைகள் எல்லாம் நான் இந்த சீன்ல சொல்ல போறேன் அப்படின்னு. பட் எனக்கு பேர் வாங்கி கொடுத்த படமும் அதுதான். எஸ். அதனால அது கிரெடிட், கம்ப்ளீட் கிரெடிட் கோஸ் டு ஹரி. எப்படி நிக்கணும், அந்த தலையை சொரியறது முதல் கொண்டு ஹரி தம்பி தான் கம்ப்ளீட்டா ட்ரைனிங் சொல்லி கொடுத்தது. நான் அப்படியே காப்பி அடிச்சேன். டான்ஸ பொறுத்த வரைக்கும் அந்த சாங் ஃப்ரீயா விடு அந்த சாங்ல வந்துட்டு ஷோபி பால்ராஜோடைய வைஃப் லல்லி அவதான். நான் பரதநாட்டியம் டான்சருங்கிறதுனால முதல் ஷாட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சாங்ல இப்படி உட்கார்ந்துட்டு இப்படி ஒரு மூவ்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் என்னோட ஒரு ஷாட். நான் ரொம்ப அழகா பரதநாட்டியம் டான்சர் மாதிரி காலெல்லாம் இப்படி இந்த மாதிரி வச்சுட்டு ரொம்ப அப்படியே என்னோட பரத ஸ்டைல்ல பண்ணேன். ஹரிதம்பிக்கு வந்து இந்த லோக்கல் ராவா வர மாட்டேங்குது. பட் இது எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றது? இஸ் அ வெரி ஷை பாய் அண்ட் வெரி டீசென்ட் அண்ட் டிக்னிஃபைட் ஃபெலோ. லேடிஸ்க்கு ஜாஸ்தி பேசக்கூட மாட்டேன் தம்பி. சோ அவன் வந்து லலி மாஸ்டர் கிட்ட சொல்லியிருக்காப்ல கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா அப்படி இருக்கணும் அப்படின்னு. லலி அங்க இருந்துல ஐஷு சரி அப்படி காலை கொஞ்சம் அப்படி அகட்டி உட்காரு. I said, no, that's not interesting. I'm not doing that. I said, நான் காலெல்லாம் லைக் அந்த நீ பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்துட்டு தண்ணி விட்டுட்டு இருக்கிற ஒரு லோக்கல் பொம்பளை சின்டெக்ஸ் டேங்க்ல இருந்து வாட்டர் துணுண்டு எட்டனா காசுக்கு அவங்க எல்லாம் இப்படி ரொம்ப அழகா பரதநாட்டியம் ஸ்டைல்ல உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. அப்படி ரஃப் அண்ட் டஃபா இந்த காலை இப்படி இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு இப்படி இப்படி லோக்கலா இப்படி உட்காந்துட்டு இப்படிவான் இந்த கையெல்லாம் இப்படி வச்சுட்டு இப்படிதான் உட்காருவாங்க. எனக்கு ஒரு லைக் இங்க நீ வந்து நீ கிடையாது, நேஷு கிடையாது, நீ சவுண்ட் சவுண்ட் நீ அதை ஞாபகம் வச்சுக்க, நீ கேரக்டருக்கு வா. சோ இந்த மாதிரி டான்ஸ் மாஸ்டர்ஸ் எவ்ரிபடி கான்ட்ரிபியூட்ஸ் யூனோ. until then I was like ரொம்ப சோ அங்க நானே இருக்க கூடாது. நான் ஐஸ்வர்யா கிடையாது, அங்க நான் சாந்த மீனாவும் கிடையாது, நான் நத்திங். ஐ எம் சவுண்ட் சரோஜா. சோ ஐ ஹேவ் டு லைக் அப்படி உட்காரணும்னா அப்படிதான் உட்காரணும். சோ அதுக்கப்புறமா ஐ ஓவர்கேம் தட் அண்ட் ஐ குட் டூ தட். சோ அதான் சொன்னேன், ஆல் த டெக்னீஷியன்ஸ் தட் ஆர் ரெஸ்பான்சிபிள். எஸ். நீங்க வெவ்வேறு நிறைய மொழிகள்ல வந்து நடிச்சிருக்கீங்க. எந்த மொழி வந்து உங்களுக்கு ரொம்ப வெரி கம்ஃபர்ட் ஜோன்னா எதை வந்து நீங்க ஃபீல் பண்ணீங்க? அண்ட் அது உங்களுக்கு ரொம்ப அங்கீகாரம் கொடுத்ததுன்னா இப்ப சொன்னீங்க ஆறு வந்து நிறைய உங்களுக்கு வரவேற்பு கொடுத்ததுன்னு. பட் ஸ்டில் நிறைய மொழி படத்துல நான் தெலுங்கு மூவி அண்ட் நிறைய வந்து இதெல்லாம் பார்க்கும்போது கன்னடாலும் பண்ணிருக்கேன், மலையாளமும் பண்ணிருக்கேன், ஹிந்தியும் பண்ணிருக்கேன். லைக் நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, என் தாத்தா தெலுங்கா இருக்கலாம், எங்க அப்பா மலையாளமா இருக்கலாம், நான் பிறந்து தமிழ்நாட்டுல, நான் மெட்ராஸ் யோசிக்கிறது தமிழ்ல, எழுதுறது தமிழ்ல. ஓகே. அண்ட் எனக்கு மோஸ்ட் கம்ஃபர்டபுள்னு எனக்கு வேற எந்த பாஷையும் பேசினா கூட எனக்கு எழுத படிக்க தெரியாது. தெலுங்குலாம் ஃப்ளூவெண்டா பேசுவேன். தெலுங்கு, மலையாளம், கன்னடா எல்லாமே ஃப்ளூவெண்டா பேசுவேன். பட் எழுத படிக்க தெரியாது. எல்லாமே எனக்கு ஜிலேபி மாதிரி தான் தெரியும். ஜாப்பனீஸ் பார்த்தாலும் ஒண்ணுதான், எனக்கு இது பார்த்தாலும் ஒண்ணுதான். ஹிந்தி எழுத படிக்க தெரியும், அதனால பிரச்சனை கிடையாது. And when I was married, at that point of time, I had learned Arabic and Urdu, so I can kind of read the script a bit. And I'm learning. Lockdown, I wanted to learn an international language, so I started learning Spanish online. Wow. Okay. So இப்போ because French வரல, ஜெர்மனும் கஷ்டமா இருந்துச்சு. So Spanish was more just set for me. So அதனால நானே தனியா there's an app called Babel அப்படின்னு, அதுல நிறைய இன்டர்நேஷனல் லாங்குவேஜஸ் இருக்கும். அவங்களே கிளாஸஸ் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதுல அதை பார்த்து டெஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்க. So I started learning that. So but நீங்க சொன்னீங்கன்னா யோசிக்கிறது எழுதுறதும் தமிழ்ல தான். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் தானே வரலாம். இன்னைக்கும் ரெண்டு சொல்லினாக்கும் தன்னகரனாக்கும் எனக்கு பிரச்சனை. மனிதன்னா தன்னகரனா போட்டுரும், ஏன்னா தாக்கு முன்னாடி இல்ல அப்படின்னு. ஆக்சுவலா ரெண்டு சொல்லி நான் வரணும். சுந்தரி சில வார்த்தைகளே எழுதும் போது மிஸ்டேக் வரலாமே தவிர, பட் யோசிக்கிறது எழுதுறது தமிழ. Oh, good. Actually, one character or one role, if you feel that you missed the chance na that, but அது வந்து எதுன்னு சொல்லுவீங்க மேடம்? ரோஜா. Okay. All three of Mani Ratnam uncle's movies. தளபதி, ரோஜா and திருடா. Oh, okay. மூணுமே. What an idiot will give up Mani Ratnam's movies to do some other stupid movie which didn't even become a hit because we had committed the dates முன்னாடி. Okay. லாஸ்ட் மினிட் வந்ததுனால அது ஆல்ரெடி கமிட்டட், ஆல்ரெடி அந்த ஷூட்டிங் போறேன். அந்த மாதிரிதான் மூணு மிஸ் ஆச்சு எனக்கு. ரோஜா வாஸ் கொடுமை. அதை பார்த்துட்டு நான் நானே I distinctly remember my dad, my paternal grandmother, என் பாட்டி
my other phone, the second one, we all saw it in Coimbatore, and we came back to my father's flat. Nobody said a word in the car. Okay, because everybody knew I was supposed to do this movie and it went in. And Adu Path, when it became a massive hit for Madhu, and that's what made Madhu what it was, yeah. So ஆமா திருப்பி வீட்டுக்கு வரும்போது எனக்கு வந்து செப்பல் கழட்டி வச்சோமா, செப்பல் எடுத்துட்டு நானு எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு எங்க பாட்டியை பார்த்து கேள்வி உன்னாலதான் நீ தானே டேட் எல்லாம் பார்த்த. ஏன்னா அந்த படம் இல்லாம போன ஒரு தெலுங்கு படம் வந்து ஷெல்வ் ஆயிடுச்சு. சோ திருப்பி வீட்டுல வந்து 20 days ஆயிடுச்சு. இதுக்கு பதிலா அந்த தெலுங்கு படத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த படம் பாதியிலே வேற நின்றுடுச்சு. லைக் நான் கொன்னே போட்டுருவேன் நான் அந்த மாதிரி. Definitely, come on. Manirathnam Uncle's movies, obviously. ஆமா கண்டிப்பா ஒரு his mantra, like his movies like. Yes. மாதிரி எங்களுக்கு. If இது வந்து இது கேக்குற கேள்வியா என்னன்னு தெரியல, பட் ஸ்டில் உங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு. Come on, darling, ask anything, no problem. If you are invited to participate in Big Boss now, like what was your answer? Oh no, they say never. So I'm not using the word never. No, it's not my cup of tea, darling. That or any cookery show also. No. My kitchen, me alone creating. இந்த பக்கத்துல யாராவதெல்லாம் கூப்பிட்டு இந்த கோமாளித்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அம்மிக்கல் எடுத்து மண்டை மேல போட்டுருவேன் நான். அந்த அம்மிக்கல் எடுத்து மண்டையில போடணும்னு சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. உங்களோட குக்கிங் சேனல் ஒன்ல வந்து உங்க பையன் மாதிரியே எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அதுல வர போக எனக்கு இப்ப இன்னமுமா அந்த இன்ச ஓடுது. நான் இப்பதான் நேத்தான் ஒரு வீடியோ பண்ண என்னோட யூடியூப் சேனலுக்கு அதை கிளியர் பண்றதுக்கு. சிவா ராமராமா ராம் இயேசுவே அல்லா நான் உலகத்து குருநானக் நான் இருக்கு ஊருக்கு அத்தனை கடவுளையும் கூப்பிட்டுறேமா. எனக்கு வந்து 1998 டிவோர்ஸ் ஆயிட்டு எனக்கு ஒரே பொண்ணு. Anaina, that's it. And she got married 2 months back. Okay. My darling, my life, my baby is only one daughter I have. That's it. Adula nadicha paiyan vandu technician. Okay. Adula nadicha person vandu is another TV serial actor who's also done movie. Okay. நானும் அவரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா ஒரு டிவி சீரியல்ல குட்டி பத்மினி ஆண்டியோட டிவி சீரியல்ல பல வருஷம் முன்னாடி பண்ணிருக்கோம். அவருடைய டாட்டர் மிஸ்டர் ரவிகாந்த், அவருடைய டாட்டர் உத்தரா ரவிகாந்த் என்னுடைய ஃபர்ஸ்ட் கேக் டெக்கரேட்டிங் குரு. Okay. He has his own family. The company that I work for is not my company. And the channel என்னுடைய சேனல் கிடையாது. Okay. அந்த வீடும் என் வீடு கிடையாது, அந்த செட்டும் என் செட்டு கிடையாது. Okay. And இன்னொரு கம்பெனில எங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் பண்ணித்தாங்கன்னாங்க. சோ நான் அதை பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு. 25 நான் முதலே வீகன் என்ன நான் கிளியரா. பிகாஸ் நான் 10 வருஷம் முன்னாடி சேனல் பண்ணிருந்தேன்னா obviously maybe அந்த ரெசிபிஸ், பட் once you turn vegan you cannot cook dead bodies. Yes. Okay, yes. that is not happening. Dead animal, dead bodies, whatever it is, same. So வந்து ஒன்னு அதை வெட்டி சமைக்கிறதுல உங்க கை வெட்டி என் கை வெட்டிலும் அதுல எதையும் வெட்டி எல்லாம் சமைக்க முடியாது. காய்கறி மட்டும்தான் சமைக்க முடியும். சோ அதனால நான் முதலே சொல்லியிருந்தேன். So 25,000 subscribers வரைக்கும் it was only a vegan channel, vegan recipes. Then the pressure started. You know that views போக மாட்டேங்குது because அவங்களோட கம்பெனி obviously அவங்க தான் they were sourcing the ingredients and giving it. நமக்கு கிண்டுற வேலை மட்டும்தான், நடிக்கிற வேலை மட்டும். And pandemicல I had lost the only job I had. ஒரே ஒரு சீரியல் தான் பண்ணிட்டு இருந்தேன் கேரளால, செம்பருத்தி. அது போச்சு. சோ நான் மாத்திரம் திங்கிறத விட எனக்கு 4 பூனைங்க இருக்குல்ல, வெளியில ஒரு 12 இருக்கு, எல்லாத்துக்கும் நான் சோறு போட வேணாமா? எனக்கு வேலை போட்டு கொடுத்தாங்க, மாச சம்பளத்துக்கு அவங்களுக்கு போய் வேலையை பார்த்தேன். பட் எப்போ இந்த ப்ரெஷர் வந்துச்சோ நான்வெஜ் குக் பண்றதுக்கு, அப்பயே நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப கஷ்டம், இது முடியாது அப்படின்னு. சரி நீங்க வந்து சாப்பிட போறது இல்ல, இது ஒரு கம்பெனி, எங்களுக்கும் டெக்னீஷியன்ஸ், எங்களுக்கு நாங்களும் சோறு போடணும், பல எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, நீங்க மட்டும் கிடையாது. சோ எங்களுக்கு வியூஸ் போகணும். சோ நீங்க வந்து 20 வீக்கெண்ட் ரெசிபிஸ் போட்டிருக்கீங்க, ஒரு 4-5 நான்வெஜ் ரெசிபிஸ் எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. நீங்க சாப்பிடலன்னா என்ன அப்படின்னு. பட் என்னால முடியல. எனக்கு வீட்டுக்கு போய் கோழி கத்துது, ஆடு கத்துது, மீன் வாய கத்துது. எனக்கு ஏற்கனவே ஆங்ஸைட்டி அண்ட் பிடிஎஸ்டி. என்னோட ஈஷா ஹட்ட யோகா சாதனா போச்சு, நாசனமாச்சு. ஏன்னா காலையில இருந்து இங்க என்னோட வீட்டுல மை ருட்டீன் இஸ் சோ பெர்ஃபெக்ட்லி பிளான், நத்திங் கோஸ் ராங். ஐ வேக் அப் at 3 o'clock in the morning, டே இன் மை லைஃப் வீடியோலயே காமிச்சிருப்பேன் நானு என்னுடைய சேனல்ல. சோ எனக்கு என்னாச்சு, இதுக்கு மேல என்னுடைய கான்சியஸ் எனக்கு மனசாட்சியை கொண்டுட்டு எதுவும் செய்ய முடியாது. பிகாஸ் எனக்கு யூடியூப் தான் சொன்னேன், காசு பண்ற ஒரு இடம் இல்ல. இதுவே நான் முதல்ல சொல்லியிருந்தேன் அவேர்னஸ் அப்படின்னு.
சோ நான் தெளிவா சொல்லிட்டேன். சரி அவங்க சம்பளம் கொடுத்த நன்றி கடனுக்கு ஒர்க் பண்ணதுக்கு ரைட் உங்களுக்கு ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் நான் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு நமஸ்காரம் அக்கா இதுக்கு மேல என்னால இந்த கொடுமை முடியாதுன்னு நான் இப்ப செப்டம்பர் 2020லயே கிளம்பிட்டேன். அக்டோபர் ஐ லான்ச். அதுக்கப்புறம் எனக்கு யூடியூப்ல வேணாம், எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ மை சாதனா. நான் என்ன சமைக்கிறேனோ நான் என் வீட்டுல சமைச்சு நான் தின்னுட்டு போயிடுறது. இது எதுக்கு எனக்கு யூடியூப்? ஒரு ஆணையும் கிழிக்க வேணான்னு. ஆனா ஏன் பொண்ணு விடல. அவ யாரு? அவ அத்தை, அவங்க அப்பா, எங்க அம்மா ஆல் மல்டிப்ளைட் இன்டு 100 அவ. ஓகே. அவள எங்க அம்மா வந்து யூ ஆர் த ஸ்ட்ராங்கஸ்ட், யூ ஆர் மை ராக் ஸ்டார் மாமா. யூ கான்ட் லெட் எனிபடி புட் யூ டவுன். அண்ட் அவ வீகனா இல்லனா கூட ஷி இஸ் மை பிகஸ்ட் சப்போர்ட்டர். ஓகே. She's like, I'm the only vegan in my family. She's so proud of me. என்ன பத்தி she tells everybody my mom's a vegan, her husband's an environmentalist. So, she enjoys, அவ நான் நான்வெஜ் சமைச்ச போது கூட she enjoyed it as much. When I turned veganized, all the products for her இங்க வரும்போது she loves my vegan curd, she loves my mock meat recipes. அவளுக்கு பிடிச்சது எல்லாமே நான் வந்துட்டு, made it for her and she's loved it. So she cannot stand anybody putting me down because அவங்க சொன்னாங்க கிளம்பும்போது they were pretty pissed off. I don't blame them, what to do. But for me animals are more important than human beings. So கிளம்பும்போது சொன்னாங்க நீங்க வீகன் சேனல் ஆரம்பிங்க, அது எப்படி ஹிட் ஆகுது நாங்க பாக்குறோம் அப்படின்னாங்க. அது என் பொண்ணுக்கு வந்துருச்சு. என் பொண்ணுக்கு மாத்திரம் இல்ல வனிதாக்கும் வந்துருச்சு. பிகாஸ் வனிதா இஸ் லைக் மை சிஸ்டர். இவளுங்க 2 பேரும் என்ன பண்ணாளுங்க, ட்ரெயின் இது எது நம்பர் 1 வனிதா ஸ்ட்ரைட் அப் ட்ரெயின் லவுட். So my daughter just inquired from Shantanu Bhagiraj, எதிரா number 1 marketing trend loud ன்னு சொன்னபோது she called up one person. Vanitha ended up calling the other boss. So when both the bosses met in the morning, they said I got a call from Aishwarya's daughter. So he says, I got a call from Vanitha telling that, we have to do a channel for Aishwarya update. So both these, my daughter and literally my baby sister, decided that no. And both of them are not vegans. Okay. They're both hardcore non-vegetarians, but they couldn't deal with what had happened to me. So they were very clear that they were going to see that I started my own vegan YouTube channel in Tamil. Yes. Because Englishல நிறைய இருக்கு. தமிழ yeah. ஆரம்பிக்கணும் அப்படின்னு 2 பேரும் நிச்சயம் பண்ணாங்க. 2 பேரும் நிச்சயம் பண்ணி இந்த 2 பாஸும் பேசின உடனே மறுநாளைக்கு நான் போனேன். within the next 1 week I signed the contract. Okay. And this time, but luckily, ஒரு விதத்துல ரொம்ப நல்லதா அங்க நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணல. because I could say நமஸ்காரம். And if I could handle that also, and if I could start my own thing, and இன்னைக்கு எனக்கு 85,000 subscribers தான். பட் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. Okay. And அந்த 85,000 subscribersல எத்தனை பேர், பிகாஸ் என்னோட நான் திருப்பி சொல்றது என்னன்னா, இது வீகன் சேனல் இல்ல, இது என் சேனல். நான் வீகனா இருக்கேன். 10 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். இப்ப எப்படி இருக்குன்னு அப்படித்தானே நான் காட்ட முடியும். And என்னுடைய ஆர்ட், என்னுடைய கிரியேஷன் மூலமா என்னால என்ன அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ இன் கைண்ட்லி. In just 20 years, mankind has harnessed wireless and the cloud and enabled billions of IoT devices, profoundly changing how we live, work, and play. As we enter the era of AI, keeping up with the rapid pace of technological change and making the right design choices has never been harder. How do you bring together the combined skills to get your next innovation to market on time and on budget without sacrificing quality? That's where we come in. With unique domain expertise in wireless, networking, IoT, and machine learning. By working together, we can accelerate R&D and get you to market faster while your teams focus on what makes your product amazing. For almost 2 decades, Embed UR has helped leading brands bring mainstream networking and telecoms products to market. Our code is embedded in millions of devices in home, enterprise, and carrier networks all across the world. Working with architects, project leaders, and teams in Silicon Valley and Chicago, you tap into hundreds of seasoned engineers without increasing your headcount. Partner with Embed UR and get your next product to market faster.
Embed you are. Imagine it. Done. Yeah. about Yeah. cats, about everything. So இதுதான் நான் காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். Mm. See, then I'm a single woman who lives with 4 cats. Mm. There is no husband, there is no son. அப்புறம் ஏன் ஃபேக்கா ஒன்னு எடுத்து காட்டணும் ஆர்டிபிஷியலா? Yes. See, ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு கதாபாத்திரம் பண்ணலாம், ஆனா ஒரு கதாபாத்திரமே அந்த ஆர்டிஸ்ட் ஆயிட முடியாது. Yes. இல்லையா? எத்தனை நாளைக்கு அப்படியே 17 வருஷம் முன்னாடி எவனோ ஹரிதம்பி கிரியேட் பண்ணதை ஒண்ணு எடுத்துட்டு நீங்க அதை யூஸ் பண்ணி அதுல பணம் சம்பாதிக்கிறது பேரு கிரியேட்டிவிட்டி கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அது காப்பிங். Yeah. Yes. I don't believe in plagiarism or copying. I believe in original creativity. எனக்கு என்ன தெரிஞ்சதோ எனக்கு என்ன வருமோ தான் நான் செய்ய முடியும். ஒரு ஆர்டிஸ்டா போய் ஒரு கேரக்டர் ஒரு படத்துல நடிச்சிட்டு வரலாம், ஒரு இதுல பண்ணிட்டு வரலாம், ஒரு வெப் சீரிஸ் பண்ணலாம். பட் யூடியூப்ங்கிறது ஒரு ரியாலிட்டி பிளாட்ஃபார்ம், அதை அப்படியே ஜனங்க நம்பிடுவாங்கன்னு நான் நினைக்கல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா என்னுடைய ஹவுஸ் கீப்பருடைய டாட்டர் ஸ்டார்டட் நோட்டிசிங் த கமெண்ட்ஸ். நம்ம அவங்கதான் ஒரு என்ன கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். மாச சம்பளத்துக்கு நான் போனேன், கிண்டினேன், வந்தேன், என்னுடைய சாதனை என்ன முடியுமோ அதை பார்த்துட்டு இருந்தேன். என் வீட்டு வேலையே இருக்குல்ல. ஸோ லாக்டவுன்ல அவங்களும் வர முடியல. ஆனா அந்த பசங்க பார்க்க ஆரம்பிச்ச போது both Vicky and Divya, my housekeeper's children, they're all very well educated and they have Instagram, they have all எல்லாமே இருக்கு அவங்களுக்கு. Today's kids are so smart. அந்த குழந்தைங்க எஸ்பெஷலி திவ்யா ஸ்டார்டட் நோட்டிசிங் த கமெண்ட்ஸ். ஏன் பொண்ணு ஆப்வியஸ்லி பார்க்க மாட்டா, அதெல்லாம் அவ கண்டென்ட் வியூயிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ பார்த்து அவ சொன்னா அவங்க அம்மா கிட்ட, இந்த மாதிரி இதுதான் ஆண்டியோடைய ஹஸ்பண்ட், இதுதான் ஆண்டியோட பையன் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப வந்துட்டு என்னது அப்படின்னாங்க எங்க அக்கா. ஆமா, இந்த விஷயம் ஆன்டிக்கு ஆக்சுவலா தெரியுமா, இப்படிதான் ஜனங்க நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஐயோ இது என்ன கொடுமையா போச்சு. 5 வருஷம் இத்தனை வருஷமா நாம தான் அங்க இருக்கோம், எந்த புருஷன் எந்த புள்ள என்ன கொடுமைன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதை பத்தி ஃபீட்பேக் வந்தது ஃப்ரம் மை ஹவுஸ் கீப்பர் இந்திராக்கா. ஏங்க நீங்க கமெண்ட் எல்லாம் பாக்குறீங்க? இல்லக்கா எனக்கு எங்கக்கா இந்த 4 பூனைங்களை பாக்குறதுக்கு இங்கே இருந்து அவங்க ஆபீஸ்க்கு போய் கிண்டிட்டு அங்கே இருந்து நான் திருப்பி வந்து என் வீட்டு வேலை பாக்குறதுக்குள்ளார எனக்கு முடியுது. நான் ஐம் நாட் டிவி வாட்சிங் சோசியல் மீடியா வாட்சிங் பர்சன். ஏதாவது இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ்னா போடுவேன். அப்பதான் அவங்க சொல்றாங்க வந்துட்டு இது இப்படிதான் போட்டிருக்காங்கன்னு. எனக்கு பயம் முதலே வந்துட்டு, நான் இது என் பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அவ கொளுத்தியே போட்டுருவா. அவ வந்து ஜெட்ஃபியூல ஊட்டியே கொளுத்திடுவா. நானும் நாசமா போக இது அனனா பாப்பா பாத்துச்சுன்னா செத்தேன் நானு அப்படின்னு. அதுக்கப்புறம் when the pressure became too much is when I called up Anana and said, Anana, I can't take it anymore. This is what is happening. She said, what rubbish. Mom, walk out, mom, she said. Just leave. Don't go through this pressure. You don't need it at this age. சொன்ன மாதிரி நானே உனக்கு பிரஷர் கொடுக்கறது இல்ல, அப்புறம் என்ன மத்தவங்களா என்ன ஒர்க்கிங் வித் இருக்கிற கொடுமே கொரோனா ஒரு பக்கம் ஜிங்கு ஜிங்கு தலை வச்சுட்டு ஆடிட்டு இருக்குன்னா நம்ம எல்லாருக்கும் going working in a toxic environment is just not happening, darling. Oh, that's at the so end of nice. the day வந்து peace of mind is more important than money. உனக்கு எவ்வளவு காசு சம்பாதிச்சாலும் மனசு நிம்மதியா இல்லைன்னா இந்த மாதிரி பிரஷர் தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு யாராலே முடியாது. இப்போ முடியவே முடியாது, முன்னாடியே முடியாது. அதுவும் இந்த பேண்டமிக்ல அது எப்ப அன்லெஸ் யுவர் நீ ரொம்ப சூப்பர் ரிச் செலிபிரிட்டியா இருந்தாலும் ஒரு சூப்பர் ரிச் பர்சனா இருந்தாலும் தவிர எனக்குலாம் வந்து சேவிங்ஸும் கிடையாது, லைபிலிட்டிஸும் கிடையாது. நான் வேலை பண்ணேன்னா எனக்கு இது. சோ என்ன மாதிரி பீப்புளுக்கு எல்லாம் யூடியூப் தான் சோர் போட்டுச்சு. பட் அது ரைட் வேல சோர் போடணும், நாட் த ராங் வே. எப்படி இருக்குன்னா நான் வீகன் சொல்லிட்டு நான் போய் ஒரு பட்டுப்படவைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணினேன்னா அது பிகெஸ்ட் ஆக்சிமோரான் ஆன் தி பிளானட் இல்லையா? அப்ப நான் வீகன் சொல்லி எப்படி நான் நான்வெஜ் இன்னொரு சேனல்ல போய் கிண்ட முடியும்? எங்கேயுமே கிண்ட முடியாது. நான் என்ன திங்கிறேனோ அதான் என் வீட்டுல இருந்து என் கிச்சன்ல இருந்து நான் காட்ட முடியும். அடுத்தவங்க வீட்டுக்குலாம் நான் போய் கிண்டிட்டு இருக்க முடியாது, அடுத்தவங்களையும் கூப்பிட்டு என் வீட்டுல நான் கிண்ட முடியாது. Yeah, the credit goes to your daughter actually. Yeah, she's always been my inspiration and strength. Your daughter பத்தி few lines சொல்லுங்க. Oh, she's a rock star in every way. Okay. She is simply அவ வேற லெவல். அவ வந்து she's perfectionist in everything. And
அவ பக்கா, உண்மையே சொல்ல முடியாது, எல்லாத்துலயும் பக்கா. அவ வந்து அழகு, அறிவு, எதுவா இருக்கட்டும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டான்சர்ஸ், டிராப்ட், அதுதான் ஹீரோயின் மெட்டீரியல். ஓகே. வாட்ஸ் ஹர் ரம்யா நேம்? சொன்னா அனாயினா. ஓகே, அனன்யா. ஓகே. Anaina came Mota now. So So nice. அதே மாதிரி she's got an equally rock star husband, my son-in-law Arjun, who's another darling. So ரெண்டு பேருமே both are Virgos, both are karmically matched, both are numerologically matched, both are matched in every way. They both அவளும் environmentalist, அவனும் environmentalist. They both are in what they run a school together. Okay, good. Kiteboarding and diving and scuba diving and all that. So அந்த மாதிரி, and so they got engaged last year, and wedding happened 2 months back in January. Wow. So nice, so nice. மீரா படத்துல வந்து நீங்க வந்து விக்ரம் சாருக்கு வந்து ஜோடியா நடிச்சீங்க. அது ஒரு டைட்டில் கேரக்டர்லயே அப்படியே வந்தீங்க. அவரோட நடிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி few words ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் ஆல்வேஸ் கெனி. சோ எனக்கு வந்து மீரா 7வது படம், கெனிக்கு 2வது படம். அண்ட் ஃபர்ஸ்ட் 2 ஷெட்யூல் மீரா வந்து எனக்கும் கெனிக்கும் சண்டை தான். ஏன்னா வந்து கெனி வந்து பயங்கர தீவிரமான இந்த கமல் அங்கிள் இது அதே மாதிரி நடிக்கணும் அப்படின்னு வந்து, சோ வந்து அண்ட் கெனி என்னை விட மச் ஓல்டர். சோ வந்து எனக்கு வந்து நடிப்புலாம் சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணாப்ல. எனக்கு அப்ப 18, நமக்கு இருக்குள்ள ஒரு திமிரு, நம்ம லட்சுமி போன நீ என்ன வந்து எனக்கு நடிப்பு சொல்லி கொடுக்கறது அப்படின்னா. சோ நாங்க 2 பேரும் லைக் யூ டோன்ட் ஹேவ் டு டீச் மீ ஆக்டிங், ஓகே யூ ஹேவ் an attitude அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஷெட்யூல் அண்ட் பிசி ஸ்ரீராம் தலை பிச்சுட்டு இருந்தாப்ல. பீடைங்களா, நான் எங்க லவ் ஸ்டோரி எடுத்துட்டு இருக்கேன், என்னுடைய லீட் கப்பல் இஸ் ஃபைட்டிங் வித் ஈச் அதர், லைக் வேர் இஸ் த கெமிஸ்ட்ரி. நல்ல சீப்பா எல்லாம் கேமரா முன்னாடி வந்தா போதும், அதுக்கே இங்கேயே கெமிஸ்ட்ரி. அண்ட் நாங்க இப்படி இருந்தோம். பட் ஐ வாஸ் ஃப்ரெண்ட்ஸ் வித் என்டையர் கெனிஸ் ஃபேமிலி, ஹிஸ் சிஸ்டர், அவங்க அப்பா, அவங்க அம்மா, எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் கெனி அப்பதான் was seeing his wife also, Shaila. They were saying like, me and Shaila got along very well. But me and Kenny would fight in the location. Okay. silly things. And Kenny க்கும் என்னோட பார்ட்டி சேம் பர்த்டே. சோ நாங்க வந்து இம்மெச்சூர் குழந்தைங்க மாதிரி பார்த்தாலே லைக் வந்து நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம்னா, இந்த டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேர், இப்ப இருக்கிற லீட் கேமராமேன்ஸ் எல்லாருமே, அவங்களுக்கு எரிச்சல் வந்துருச்சு. இந்த சங்கைனுக்கு இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்குது, பிகாஸ் யாருமே வந்து சண்டை போட மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி சண்டை போடுவோம். எங்க 2 பேரும் எனர்ஜி முதல் we were like, okay shut up, like listen. So romantic scene எல்லாம் பண்ணணும்னா like yeah okay ready take. Kenny also like yeah yes sir. அவனாவது கொஞ்சம் சின்சியரா இருப்பனால ரொம்ப சின்சியரிட்டி அப்படி நானும் வேணும்ட்டு சும்மா விட மாட்டேன். ஓகே so we were like too like this. கோடை ஷெட்யூல் வரும்போது ஜீவா, முத்து, திரு, ராம்ஜி, MS பிரபு, கேவி ஆனந்த், இவங்க எல்லாம் பிசிஐ அசிஸ்டன்ஸ். அப்போ இவங்க எல்லாரும் நிச்சயம் பண்ணானுங்க திஸ் ஸ்டாப்ஸ் நவ். இதுங்க 2த்தையும் எங்க 2 பேரும் கூப்பிட்டு வச்சு, உங்களோட சண்டே டெய்லி எங்களுக்கு பிரஷர் ஆகுது, நாங்க வாங்கி கட்டிட்டு இருக்கோம். அங்க கிருஷ்ணா another guy who was the AD, like நீங்க தயவு செஞ்சு ஜென்டில்மேன்ஸ் அக்ரிமெண்ட் மாதிரி கை கோத்துட்டு நண்பேண்டா அப்படின்னு மேல இருந்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் ஒழுங்கா ஷூட்டிங் நடக்கும்னு. அந்த ஷெட்யூல்ல தான் we had a camp fire மாதிரி பார்ட்டி. we all like my grandmother cooked. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் கெனியும் போய் we made fruit punch எல்லாருக்கும். அந்த கிச்சன்ல பண்ற ஃப்ரூட் பஞ்ச்ல தான் we became friends. மார்க்கெட் போய் நாங்க எல்லா பழத்தையும் வாங்கி நாங்க வெட்டி ஃப்ரூட் பஞ்ச் எல்லாருக்கும் பண்ணி கொடுத்தோம். லைக் எல்லா ஃப்ரூட்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்பவே லைக் எல்லா டெக்னீஷியன்ஸுக்கு கொடுக்கும் போதுதான் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனது. அப்பதான் அதுக்கப்புறம் படம் முடிஞ்சிச்சு. இயர்ஸ் லேட்டர் நாங்க காஃபி பண்ணினோம். அப்போ by then the kids and all were born, and அப்போ when I met Kenny again and we were talking, I'll never forget what Kenny said. He said, and Shanti தான் கூப்பிடுவோம் என்ன, இது லைக் சாந்தி ஆர் யூ நோட்டிசிங் சம்திங்? என்னடா அப்படின்னு. ஒரு 1.5 மணி நேரம் தாண்டி இருக்கு அப்படின்னு. ஆமான்னு. நம்ம 2 பேரும் சண்டை போடலன்னு அப்படின்னு. You know how mature you are now. Why couldn't you be like this when you were 18 years old? You took my life out that time. Yeah. I said, Kenny, I was 18. Okay, you got to give it to me. I said, I am like in my 30s now. I said, there is a lot of difference. I'm a mother now. Yeah. So
That's what I said. No, even time changes. It's different. So that has been my relationship with Kenny. Like then we did Sami 2 together. Yeah. And so we always say like how we used to fight and how we are nice to each other now. So nice actually. நம்மளுக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, சண்டை போடுவாங்க, அப்புறமா நம்மளுக்கு கூடவே இருப்பாங்க, திருப்பி அகைன் நம்மளுக்கு சண்டை வரும். சோ அந்த லிஸ்ட்ல வந்து நீங்களும் விக்ரம் சார் கூட கிடையாது. I'm not friends with anybody in the film industry. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல் அண்ட் காலேஜ் தான். as co-star சொல்றேன் நான். ஓகே. ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வந்து only with my school friends and college friends. Industrially I'm not here to make friends. I'm here to do a job, do that character. Pack up னா நானும் pack up. ஓகே. அதோட கட் டீலினேட். யாரோட நம்பர் கூட என்கிட்ட கிடையாது. That's nice. I don't socialize with them. I don't go to their house. They don't come to my house. Okay, good. It's only my baker friends, my soaping community. We're normal women. Mm-hmm. There are more chances that you can come to my house than a celebrity. Yeah. எஸ், ஆக்சுவலா நீங்க வந்து சூப்பர் ஸ்டாரோட நடிச்சிருக்கீங்க, உலகநாயகன் அவரோட நடிச்சிருக்கீங்க, அஜித் சார், சூர்யா சார், விக்ரம் சார் அண்ட் பார்த்திபன் சார், இன்னும் நிறைய பேரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆனா டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட வர்க் பண்ணிருக்கேன். சிம்பு அவரோட. I want to act with Vijay and with Dhanush. ஓ கண்டிப்பா அடுத்த ப்ராஜெக்ட் அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் நான் மிஸ் பண்ணிட்டேன் நான். எஸ், அது அடுத்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு தனுஷ் சாரோட தான். தனுஷ் விஜய் ஆல்சோ. இமேஜின் எனக்கு வந்து விஜயோட எல்டர் சிஸ்டர்ஸ் யாரெல்லாம் நடிக்கிறாங்களோ அந்த கேரக்டர்ஸ் பார்க்கும்போது லைக் பிகின்ல வந்து உங்க வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. யா யா. இங்க ஒரு பூனைக்குட்டி பாப்பா இஸ் மெஸ்ஸிங் அரவுண்ட் வித் தி ட்ரைபாட் ஹேண்டில். ஆரமா don't pull the wire or don't pull the wire. சில கேட்ஸ் என்னோட ரெண்டு வந்து கேமரா லவ்விங் கேட்ஸ், ரெண்டு வந்து கேமரா நோ அப்படிங்கிறது கேட்ஸ். அந்த மாதிரி. குட். எஸ் மேம், அவங்களோட யாரோட உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனா நீங்க வந்து நடிச்சீங்க? ஐ மீன் ரொம்ப கம்ஃபர்டபுளா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா? இத்தனை பிரபலங்களோட நடிச்சிருக்கீங்க இல்லையா, உலகநாயகன், எவ்ரிபடி. ஓகே. எனக்கு கமல் அங்கிள், ரஜினி அங்கிள், கமல் அங்கிள், ரஜினி அங்கிள். I always call them uncle from childhood. அது மாறவே இல்லை for me. And அஜித்தை பொறுத்த வரைக்கும் லைக் அஜித் is 2 years older than me. But இண்டஸ்ட்ரியில வந்து oh do you mind showing the cat? நாலு இருக்குமா? ப்ளீஸ். நானே கேட்கணும்னு நினைச்சேன் பட் okay, here is one sleeping right now. Oh my god, Dolly. இது மூணாவது ஆரா. There are நாலு left to go. Each one is up in the cat tree, one is sleeping. That's it. Okay, let me see if I can show blue to you guys. Yeah. Bluetooth. Even the camera அந்த பக்கம் போட முடியுமா? I'm trying to see. Just hold on one second. Bikini. Oh my god, so cute. இதுதான் உசுரே இவதான். ஓ, பேர் என்ன சொன்னீங்க? ப்ளூ மிஸ்டிக். என் பொண்ணு இவ்வளவுதான் ரெஸ்கியூ பண்ணிட்டு கூட்டிட்டு வந்தது. ஆல் ஆர் ரெஸ்கியூ. இன்னொரு ரெண்டு அங்க இருக்குது. They're up in the cat tree. So nice. Yes. யா, நீங்க தான் சொல்லிட்டீங்க, எல்லாரோடமே ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் எல்லாருமே நல்லா. Because like அதான் சொன்னேன்னா, as a star kid normally பாதி பேர் you know from childhood, மீதி பேரு give you the respect. Okay, உங்க அம்மா நல்லதுனால. So I've been very comfortable எல்லாரோடையும். நான் ஒரு டாம் பாய் மாதிரி எல்லாரோடையும் ஜாலியா விளையாடிட்டு பேசிட்டு அப்படியே லைக் யூ நோ அந்த மாதிரி என்னோட film journey has been wonderful. அந்த மாதிரி நான் நிஜமாவே like that's why I know lot of people have suffered and lot of movements have taken place, but the reason I was never part of it is like Satyama, and I've never had such a bad experience. I've had terrible experience outside the industry with so-called people, sometimes even within family, but not in the industry per se. Like I've been treated rumba kind of way, very sweetly, and andha I've been very blessed. But there are some actors with whom you share a natural chemistry. Like it just happens, like if they look, you look.
you can take that from சில ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும் போது. அந்த மாதிரி எனக்கு இருந்த ஈக்குவேஷன் was with மோகன்லால் சார் and with பிரகாஷ். Wow. Okay. Okay. Automatically I'm comfortable though with everybody, but there was this on-screen chemistry that I shared அப்படின்னு சொன்னா, I would say it is with these two artists. Just and off-screen we are very good friends. Okay. Okay. But that there is that on-screen chemistry in சொல்றதுன்னா, it was only with this. I would say that way, like, you know, if I have to trust myself and let myself go with an actor, it to it's like I know if I fall, he's going to catch me. Okay. Whether it's in a dance movement or, you know, whether it is in a take or, you know, like he's got my back. Abdina, I would say Nanbenda Prakash. Yes. Abhiyum Nanam. He's a great dad. He's a solid, dependable dude, you know, Okay. that you can bank on. Any woman can bank on in that. And if you have him as a friend, you're the most blessed. I'm very blessed. He's my Yes. friend now, Matuna, I can say. The other one is Raghuvaran, who passed away. Because Prakash and Ponnu, my daughter, they kind of grew up together. Pooja was என்னோட பொண்ணோட weddingல maid of honor. And he's probably the one celebrity whose house I have gone and eaten and who's come to my home and his family has come. So with us it is like 10 வருஷம் பார்க்கலன்னா கூட we just take off from where we left off. That's nice actually. Good. Actually அபியும் நானும் வந்து ஒரு பியூட்டிஃபுல் மூவி நாங்க வந்து நிறைய முறை வந்து என்ஜாய் பண்ண ஒரு படம். அந்த படத்துல வந்து அடுத்ததான் வந்து என்னுடைய பேர பிள்ளைங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்படுறேன்னா அப்படின்னு அந்த படத்தை காட்ட விரும்புவேன். அதுவும் தெலுங்குல கல்யாண வைபோகமே. 2 movies that I would will like pleasant, lovely films with no pleasant, lovely film. Actually அந்த மூவி லாஸ்ட் சாய்ஸ். எங்க அம்மா இந்தியால பாத்துட்டு சுயம்பரம்க்கும் நான் தான் லாஸ்ட் சாய்ஸ், அபிமானும் நான் தான் லாஸ்ட் சாய்ஸ், ஆறு நான் தான் லாஸ்ட் சாய்ஸ். இட் வாஸ் ரிஜெக்டட் பை எவ்ரிபடி எல்ஸ். சோ மத்தவங்க ரிஜெக்ட் பண்ணது ஐ திங்க் became my blessing. எஸ் இல்ல அது ரிஜெக்ட் பண்ணாலும் அந்த அந்த கேரக்டர் மொத்தமும் நீங்க ராக் பண்ணிருக்கீங்க. அபியும் நானும்லாம் வந்து no words actually. I didn't have to act at all. Yeah. It was just natural. And த்ரிஷா and அனன்யா தராசுல வச்சா ஒண்ணா இருக்கும். Trisha Ananya was just a younger version of Trish. Okay. Physical wise, body wise, அதே OCD, cleanliness, both தலைமுடி தொடக்கூடாது, அந்த hair obsession. I told Trisha, I said like, and exactly 10 years difference between them. So when it was the inni muttu எனக்கு நான் நிறைய பேர் கம்மாவா நடிச்சிருக்கேன், but Trisha will always remain the closest to my heart. I just love that child in every way. அவதான் ஒரே celebrity that has adopted Indian dogs. அதுக்காகவே lover. அந்த குழந்தை மாதிரி ஒரு lovely conscious child, and she's just a darling in every way. எப்பவுமே எனக்கு she will always I'm not only her number one fan, I love her in every way, personally and professionally. So and that and maximum work பண்ணதும் அவளோட தான். 40 days we were together. Okay. So we really, you know, bonded, and the bonded was not forced. It just happened so organically, natural and நடந்தது, you know. Yeah. Then with Prakash always there was that comfort level. But Krishna and Ganesh, Venkatraman and the son-in-law. Oh my God, and it also at Talivasal Vijay first என்னோட தான் work பண்ணாப்ல தங்க பாப்பா as the hero, who's another great friend. And I mean fabulous co-star also. And even Jenny, Sri Ranjani. நிறைய பேர் தெரியாத அவளோட ரியல் நேம் ஜானவின்னு. நானும் அவளும் childhood friends from the same colony. Oh, okay. Sri Ranjani actress, நம்ம இதுல அமலா பாலோட அம்மாவா பண்ணிருப்பாங்க. அப்புறம் இப்போ வந்து வினோத் சித்தம் படத்துல கூட நிறைய படத்துல சதாவோட அம்மாவும் அன்னியன்ல பண்ணிருப்பாங்களே. Real name is Jenny. So she's an Anglo-Indian girl, and I used to go to church with her, and you know, Christmas carols and all the food. And then Barbara auntie, her mother, was one of the most loving people. So Jenny and I were coming back together to work for the first time. Childhood friends are in there. Kumravel sir, another brilliant actor for the first time. Theatre.
எனக்கு ஐ ஹேவ் a lot of respect for theater people because அதுதான் ரொம்ப கஷ்டம். சினிமா ஈஸி, நீ மிஸ் பண்ணா கூட ஒரு ஷார்ட் திருப்பி ரீடேக் இருக்கு. தியேட்டர் பண்ணும்போது அது கிடையாது. அதனால நான் வந்து ஒரு யதார்த்த தமிழ் நாடகம் பண்ணணும்னு வைஜி மகேந்திர மாமாவுடைய ட்ரூப்ல ஒரு நாடகத்தை பண்ணேன் நான், 2ஆம் ரகசியம்னு. ஸோ ஒரு பிரேக் எடுத்து அப்போ நான் வந்து டிவியும் பண்ணல, சினிமாவும் பண்ணல. அந்த 1 year நான் அவருடைய டிராமா ட்ரூப்போட கம்ப்ளீட்டா நாங்க டூர் பண்ணோம் ஆல் ஓவர் இந்தியா. அந்த தமிழ் நாடகத்தை போட்டு, ஏன்னா எங்க பாட்டியும் யூஏல நடிச்சிருக்காங்க, எங்க அம்மாவும் யூஏல நடிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு அந்த 3 generations ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது. ஸோ அந்த கம்பெனில எனக்கும் ஒரு யதார்த்த தமிழ் நாடகம், ஏன்னா செந்தமிழ் ஹிஸ்டாரிக்கல் சொன்ன சாதாரணமா பேசி ஒரு தமிழ் நாடகம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது. ஏன்னா அது ஒரு சேலஞ்ச் வேற, 3 மணி நேரம் டயலாக்ஸ் ஞாபகம் வச்சுட்டு சொதப்பாம இருக்கிறதுக்கு. அதனால மகேந்திர மாமா கிட்ட இருந்து திட்டு வாங்காம அடி வாங்காம அதையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டேன் நான். சோ அந்த ஒரு இது இருந்துச்சு எனக்கு, அதை பண்ணினேன். மேஜிக் ஹேப்பன் சம்டைம்ஸ். சோ நைஸ் மேம். ரொம்ப அப்படியே கேஷுவலா ஒரு இன்டர்வியூ மாதிரி இல்லாம ஏதோ நம்ம பக்கத்துல நெய்பர் கிட்ட பேசுற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா நீங்க அந்த இன்டர்வியூ. கேஷுவலா அப்படின்னா நான் வந்து சண்டே மார்னிங் யூ திங்க் நான் வந்து பீங் an animal actor, you think I'll be in a sequin saree. I would have been in my vegan t-shirt in the morning actually. என்னோட இந்திராக்கா சொன்னாங்க, my housekeeper, ப்ளீஸ் இன்டர்நேஷனல் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ பண்றீங்க, அதுக்கு ஒரு சேலைகளை கட்டிட்டு மேக்கப் எல்லாம் போட்டுட்டுருங்க அப்படின்னு. Sunday morning, me and my cats, I would have been lounging happily in my shorts and t-shirt. It is actually very casual. I am still dressed like a so-called celebrity look with the proper sari and the makeup and all that. Perfectly unga munnadi. Yeah. Casual would be like, you know, when I'm in your place or you're in my house, we're sitting and having a cup of coffee and without the cameras, without anything, naturally. That's casual. Yeah. Like. Amma. It is still a channel, I mean, an interview for an international channel. So you can, or you can be casual, yeah. Appearances kaga you have to look good and get dressed up and all that. Yeah. Yes. Future projects பத்தி சொல்லுங்க மேம். ஒண்ணும் இல்ல இப்போதைக்கு. ஒண்ணுமே, I'm right now jobless. No work. And so நான் வந்துட்டு only I'm doing only my YouTube. Any work comes நான் போய் பண்ணிட்டு வருவேன். So futureல I have no idea what is coming. இப்போதைக்கு கரண்ட்னா my YouTube channel. இப்பதான் I just did a show நேத்திக்கு for Zee Tamil and came. And I Vijay TVல I did Comedy Raja Kalakal Rani. அப்புறம் Zee Tamilல I did a small appearance ஒரு சீரியல்ல. So என்னோட யூடியூப் சேனலோட கண்டென்ட் இருக்கு which I create. And then அத நேம் சொல்லுங்க உங்க யூடியூப் சேனலோட இப்ப இருக்கிற, ஐ மீன் இப்ப உங்களோட ஒரிஜினல். 2 வருஷமா இருக்கு, 2 வருஷமாவே இருக்கு. since October 2020ல இருந்து இருக்கு அது. மல்டி மம்மி, MOMMY, MULTI ஸ்பேஸ் MOMMY. ஓகே, குட். அட்லீஸ்ட் இப்ப வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு என்னோட பூனைங்க, my home tour and whatever how I live a day in my life, what's my lifestyle, what I am, you know, raw at home, not without this makeup. In fact, like அம்பிகாக்கு ஒரு தடவை சொன்னாங்க, நீ தயவு செஞ்சு உன்னோட யூடியூப் சேனல்ல மேக்கப் போட்டுட்டு வா அப்படின்னு. நான் சொன்னேன், நான் இந்த கேரக்டரா வரேன் யூடியூப் சேனல்ல அப்படின்னு. நான் காலங்காத்தால இருந்து ஒரு எபிசோடு நான் என்ன கிண்டரன் காட்டுறதுக்கு பூசிட்டா இருக்க முடியும் அப்படின்னு. அட்லீஸ்ட் ஒரு கேமராமேன் வர நாள் அதுக்கிட்ட மோஸ்ட் ஆஃப் த டைம் லைக் லாக்டவுன் பேண்டமிக், அது ஒரு பெரிய கம்பெனி வித் 200 சேனல். ஸோ நான் மட்டும் கிடையாது, லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் டைட் அப். ஸோ தேர் ஆல் த கேமராமேன்ஸ் கான்ட் பி எவ்ரிவேர் இல்ல. ஸோ ஐ லேர்ன் டு ஷூட் த வீடியோஸ் ஃப்ரம் ஹோம் and then done so the USB to them and then they edit it. Sometimes sila content when the lockdown release on a time when it's possible the cameraman come. And cats get stressed out if they see strangers here. Yes. என் பூனைங்க ஆம்பளைங்களே பாக்குறது கிடையாது. Me and Indraka who comes and goes, they don't see anybody other than the home technicians who come for AC repair or whatever it is. அதுவே they get stressed out. ஒன்னொன்னு ஒரு இடத்துல ஓடி they hide. So you know, I just can't have people walking into my house trying to do filming every day. That's not happening. Most of the time naane early morning my time is like that. And enoda sadhanam mudinja time we need to film videos and all. It's perfect for me to do it at home by myself. Okay. So that I do. And then இப்ப நான் போறது வந்துட்டு I'm registering for the course of பாம்பை பார்ப்பது. அது ராஜநாகத்தை காட்டுக்குள்ள அகும்பை ஃபாரஸ்ட்ல ஒரு கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸுக்கு அப்புறம் I will how to handle snakes
அண்ட் ஹெர்பட்டாலஜில சர்டிபிகேஷனும் எனக்கு வந்துடும். ஸோ நான் எந்த ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரிலையும் போய் நான் வந்து பாம்புகளுடைய கன்சர்வேஷனுக்கு அதுங்களை எப்படி வைல்டுல ரிலீஸ் பண்றது, நேச்சுரல் ரெயின் ஃபாரஸ்ட் ஹேபிட்டாட்ல ராஜநாகத்தை பாக்குறது, இந்த இதெல்லாம் வந்து ட்ரைனிங் எடுக்க போறேன். பிகாஸ் எனக்கு பாம்புங்கன்னா எனக்கு அனிமல்ஸே பயம் கிடையாது, இதுல பாம்பு சுத்தமா பயம் கிடையாது. ஸோ ஐ ஹேண்டில் நான் வெனமஸ் ஸ்னேக்ஸும் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். கோப்ராஸ் எல்லாம் ரொம்ப. We have been learning Carnatic music with the renowned Unnikrishnan sir through EDURAGA. Unni sir's patience and sincerity, as well as his adaptability to the level and needs of the student, truly make his lessons unique. We especially admire his attention to detail and emphasis on the subtle nuances of Carnatic music. Overall, Unni sir's top-notch guidance has truly helped us grow as singers. We would like to thank EDURAGA for giving us this opportunity to learn with Unni sir. போட்டோகிராஃப்லாம் எடுத்திருக்கு, அது என்னெல்லாம் கிடைச்சதே கிடையாது. அது அழகா எனக்கு போஸ்ட் கொடுத்துருக்கு. என்னோட ட்ரீம் வந்து ராஜநாகத்தை பார்க்கணும் காட்டுல, லைக் ஸ்பாட்டிங் டைகர் அந்த வைல்டு மாதிரி. ஸோ இந்த சாங்சுரி கலிங்கா சாங்சுரிங்கிறது அகும்பே காட்டுல இருக்கு, டீப் இன் த ரெயின் ஃபாரஸ்ட். அவங்க இந்த கோர்ஸ் நடத்துறாங்க ஃபார் பீப்புள் where you can come and you can go on the trail and it's called herping அப்படின்னு, and you find out how to identify different snake species. Obviously யாரும் கோப்ரா எடுத்து கையில கொடுக்க மாட்டாங்க பண்றது அப்படின்னு. So அந்த கோர்ஸுக்கு வந்து is what I'm planning to register and go. So nice. There is a couple of things offers which are coming, so I'm seeing what is happening, but predominantly right now I'm jobless. Okay. அதனால Sunday morning I'm talking to you. ஆக்சுவலா வந்து ஒரு மன திருப்தி நம்ம பண்ற வேலையில எப்பவுமே இருக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து இப்போ இங்க இந்த இன்டர்வியூ நான் பார்க்கும்போது உங்களோட ஐ மீன் சினிமா ஒர்க்குன்றது ஒரு செப்பரேட், தட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன் அந்த மாதிரி. ஆனா ஆத்ம திருப்திங்கிறது உங்களோட இந்த அனிமல் அந்த டேக் கேர் பண்றது, இந்த இது இந்த பூனை நாய் குட்டி அண்ட் இப்போ புதுசா நம்மளோட எஸ் அது எனக்கு ஐ கேன் ஃபீல் தட் ஆக்சுவலி. எஸ் அது வந்து பெரிய பெரிய புண்ணியம். நாட் ஈவன் அபவுட் அது ஒரு பாவம் புண்ணியமா கூட ஐ டோன்ட் வியூ இட் as. நான் என்ன ஃபீல் பண்றேன்னா அப்படின்னா there is no difference between species. நம்ம தான் மோஸ்ட் டாமினன்ட் ஸ்பீசிஸ் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அது கிடையாது. ஐ மீன் நமக்கு எவ்வளவு உரிமை இருக்கு இந்த பூமியில வாழ்றதுக்கும், அதுங்களுக்கும் அவ்வளவு உரிமை இருக்கு இந்த பூமியில வாழ்றதுக்கு. ஆமா எஸ். ஸோ அதுங்களை அழிச்சு வந்து இந்த நேம் ஆஃப் என்டர்டெயின்மெண்டோ ஸ்போர்ட்ஸோ இந்த நேம் ஆஃப் ஃபுட்டோ கிளோதிங் அண்ட் திஸ் இஸ் நாட் ஹேப்பனிங் எனிமோர். இன்னும் அது கான்சியஸா வந்து நிறுத்தணும். எப்படி அது ஒன் வேர்ட்ல நீங்க ஒன் லைன்ல வந்து டோன்ட் கில் அனிமல்ஸ்னா என்ன சொல்ல வைங்க? ஐ மீன் ஸ்ட்ராங்கான ஒரே லைன்ல கோ வீகன் சொல்றத எப்படி? Yeah. Yes. And there is nothing more. Yeah. Because there's no point in being an environmentalist and talking about plastic and carbon emission. Like, you know, while animal agriculture is the number one cause for deforestation or soil depletion. Yeah. So we want to save the soil, we have to start planting more trees. We have to start planting more crops. Mm-hmm. We should be, farming is with food, which is plants. Yes. You cannot farm animals. Yes. Animals were not put on this earth for you to exploit them. Yeah. Just leave the damn animals alone. Whether it is in the forest or it is over here, stop breeding them, stop slaughtering them, you know, stop exploiting them. Yes. They are not, if you're standing up for women's rights, this is also their right. Who's going to stand up for animal rights? Ama. They deserve it, no? Yes. 31,000 species of animals and birds are gone. ஆமா, நிறைய பேர்ட்ஸ் போயிடுது.
அண்ட் இப்போ எல்லாம் நம்ம அழிஞ்சிட்டு ஊர்ல இருக்குது. பிரியாணிங்கிற பேர்ல எத்தனையோ லட்சம் கணக்குல Let கோட்டும் me tell you, flavor in the biryani does not come from the meat. Flavor in the biryani comes from the spices. ஸ்பைசஸ். எஸ். நான் என்னோட சேனல்ல மாக் மீட் பிரியாணி பண்ணி நல்லா நான்வெஜ் திங்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு 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 என்னோட பொண்ணை நடிச்சுச்சு. அது செல்லமா வந்துச்சு. அழகா மாக் மீட் வச்சு நல்லா மட்டன் பிரியாணி பண்ணி அவளுக்கு கொடுத்தேன். குழந்தை சமைச்சா சாப்பிட்டுட்டு, ஆண்டி உங்க ஊர்ல மட்டன் அவ்வளவு சீப்பா இருக்கா, இவ்வளவு மட்டன் இருக்கு, செம்மையா இருக்கு டேஸ்ட். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இது வீகன் பிரியாணின்னு பிளான் பாப்பா முடிச்சிச்சு. ஓகே. There are so many companies that have come out with mock meat that replicate the flavor and the taste, but without taking the life of an animal. ஓகே. எஸ். Plant-based milk எவ்வளவோ இருக்கு. And essentially every countryல நீங்க பார்த்து, infact உங்களோட Sri Lankan foodல my most favorite is pol sambal. ஓகே. And hoppers, which is also essentially vegan. எஸ். Predominantly vegetarian food all over most of the places is vegan food minus all the dairy products. So what is so difficult? Why என்ன கஷ்டம் இதுல ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு, லைக் இது இவ்வளவு சிம்பிளா உங்க நாய் சாப்பிடுவீங்களா? பூனை சாப்பிடுவோமா? காக்காவை சாப்பிடுவோமா? நம்ம ஊர்ல இப்ப காக்கா பிரியாணி கொடுமையா நாசமா போறவனுங்களா? இதுல அப்ப வந்துட்டு இன்னும் and this exploiters in the name of, because no religion is like that, this has to stop. Animal sacrifices, if you want to sacrifice your ahankaram, sacrifice your ego. I am the most greatest, அதெல்லாம் sacrifice பண்ணணும். அதுதான் two form of sacrifice. நீ இன்னொரு உயிரை கொண்டு வந்து அதை பலி கொடுத்து நீ உன்னுடைய சாக்ரிஃபைஸ் என்ன, அதுல என்ன பெரிய விஷயம்? நீ என்ன தெரிஞ்சுச்ச? அடுத்தவனை கொண்டு நீ அடுத்தது அதாவது யாரை கொண்டாலும், ஒரு மனுஷனை நீ உயிர் எடுத்தா என்ன, ஒரு விலங்கு உயிர் எடுத்தாலும், மனுஷன் உயிர் எடுத்தா வந்து யூ ஆர் லீகலி பீனலைஸ் ஃபார் இட். வேற ஆனா ஒரு அனிமலோட உயிர் எடுத்தா மாத்திரம் யூ ஓன்ட் கோ டு பிரிசன். இஸ் இட் ரைட்? எஸ். அட்லீஸ்ட் உங்க யூஎஸ்லயாவது கொஞ்சம் பெட்டர் லாஸ் இருக்கு இன் அனிமல் அபியூஸ். ஆமா. Our country has to seriously step up in the ways of the laws for animals. Like if an animal is abused, definitely jail term. Yes. அத பண்ணணும் ஆக்சுவலா. Because like அங்கெல்லாம் வந்து அதுக்கும் தனி போலீஸ் ஃபோர்ஸ் and இது இருக்கு. லைக் அதெல்லாம் நீ பண்ணனா வந்து முடிஞ்சிச்சு கதை. இங்க அப்படி இல்ல. அதுவும் கோவிட்ல எத்தனை பேர் அவங்க டாக்ஸ் அபேண்டன் பண்ணினாங்க தெரியுமா? It was horrible. Shelters are over flooded. There is nobody to look after them. எல்லாரும் பெடிகிரி நாய் வேணும், டாப் ஆஃப் த லைன் பிரீடிங் நாய் வேணும், நான் இம்போர்ட் பண்ணுவேன் லட்சமா. ஆனா யாருமே ஒரு இந்தியன் டாக அடாப்ட் பண்ண மாட்டாங்க. செயின்ட் பெர்னார்டை தூக்கி வந்து சென்னை வெதர்ல வைப்பாங்க, சைபீரியன் ஹஸ்கியை கொண்டு வந்து ஹைதராபாத் வெதர்ல வைப்பாங்க. அட பீட, ஒண்ணு இருக்க வேண்டியது அண்டார்டிக்ல, இன்னொன்னு இருக்க வேண்டியது ஆல்ப்ஸ்ல. அது எந்த மாதிரி நாய் எந்த கிளைமேட்ல இருக்கணும்? இங்க வந்து நமக்கு இந்தியன் பிரீட்ஸ், நீ பிரீடுனே போய் எவ்வளவு இருக்கு கோம்ப, எத்தனை நாய்ங்க இருக்கு நம்மளோட இதுல. சிப்பிப்பாறை, ஆமா, பேச்சிப்பாறை, கனி நிறைய இருக்கு. எவ்வளவு நம்ம ப்ளீஸ் go outside, தெருல எவ்வளவோ இருக்கு. Take a puppy and adopt it and bring it home. Give it a life. Yeah. Tiger should be breeding in the wild. Yeah. Not domestic. Please, இந்த பிராய்லர் சிக்கன் எல்லாம் எக்ஸ்டிங்க்ட் ஆச்சுன்னா பூமிக்கு ஒண்ணும் ஆகாதுமா, நல்லா இருக்கும் பூமி. Because technically wolves தான் இருந்துச்சு வைல்ட்ல. எப்போ முன்னாடி man decided to domesticate the wolf and make it a dog. ஆமா, and then went on to breed it for his purpose. So இது எல்லாமே homo sapiens species, மனிதர்களாகிய நாம செஞ்சது, நம்மளுடைய ancestors எதுவோ. But just because they did it, it doesn't mean it was right. Yes. அது புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இந்த பிளானட் இந்த மாதிரி நாசமா போய் இருக்கு. இது 1-2 வருஷத்துல பண்ணின வேலை கிடையாது. பல ஆயிரம் ஆண்டுகளா பூமியை அழிக்கிற பிளான் இந்த நிலைமைக்கு வந்திருக்குது.
இனிமேலும் நம்மளும் அடுத்த தலைமுறைகளும் இத எடுத்துக்கலன்னா, நான் தான் சொன்னேன்னு பேரம் nature will do it. If you don't take a conscious decision, nature will do it to you in a very cruel way. Yes. ஆஸ்திரேலியால பத்திக்கிட்டே இருந்துச்சு பாருங்க. Yeah. Climate change is very very real. Yes. Global warming வந்து போயிட்டே தான் இருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் அண்ட் காரணம் ஜஸ்ட் வெறும் கார்ஸ் அண்ட் கார்பன் எமிஷன் மாத்திரம் கிடையாது. எல்லாமே on all sides destruction is happening. So எல்லா குரூப்ஸும் சேர்ந்து சண்டை போடாம பீஸ்ஃபுல்லா உட்கார்ந்து must come together for a solution. Yes. We have to work together, the human race, as a community. Yeah. With kindness, with caution, because 50% balance important. இப்போதைக்கு எல்லாமே முடிஞ்சிராது. I mean, to imagine a vegan planet is a utopia idea. அது நடக்குமா இல்ல, பட் அட்லீஸ்ட் 50% இறங்கிச்சுன்னா there is a chance. நான் சொல்லுவேன் லைக் பேலன்ஸ், பிகாஸ் குட் அண்ட் பேட் ரெண்டுமே இருக்கும். ஆமா, எல்லாமே நல்லா இருக்கும்னு நம்ம இமேஜின் பண்ண முடியாது, அந்த இந்தியன் சிம்பிள் மாதிரி. ஸோ பேலன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போதைக்கு பேலன்ஸ் ரொம்ப அந்த பக்கமா டில்ட் ஆயிருக்குது, towards cruelty and slaughtering and அழிச்சிஃபைங் everything in every way. இப்படி கொஞ்சம் டில்ட் ஆகணும். அதுக்கு கோயிங் வீகன் இஸ் த ஒன்லி வே தட் யூ கேன் டூ இட். அதுக்கு வேற எந்த வே இல்ல. நீ பிளாஸ்டிக் இது பண்ணி அதெல்லாம் பண்ண, அதுல ஒரு பக்கம் இருந்தா கூட கோயிங் சஸ்டைனபிள் லிவிங் அப்படின்னா is to practice sustainable living, a minimalist living as a vegan. If you can do that, Mother Earth will probably bless you. Yeah. Thank you so much, ma'am. அழகா பியூட்டிஃபுல்லா ஒரு இன்டர்வியூ, அது எவ்வளவு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்டர்வியூ. ஒரு செலிபிரிட்டி கிட்ட இருந்து அவ்வளவு யூஸ்ஃபுல்லான, எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. நாட் ஜஸ்ட் இந்த நடிச்சோம் இது வந்தோம் போனோம்னு இல்லாம, யூஸ்வலா என்னோட இன்டர்வியூல அது மாதிரிதான் நான் கேள்விகள் கேட்பேன். இன்னைக்கு வந்து நான் வந்து கேள்விகள் கேட்கல, நீங்க நிறைய எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. So கேள்விகள் in interviews are very usual இல்ல எப்பவுமே, லைக் உங்க அம்மா பண்ணாங்க, உங்க பாட்டி பண்ணாங்க, உங்க தாத்தா பண்ணாங்க, லைக் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியல, அது அவங்களோட really doesn't matter. நம்ம இப்ப என்ன பண்றோம் on the larger global இதுல பாத்தீங்கன்னா, இந்த யூனிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த மில்கி வேல எல்லாம் அந்த இது காஸ்மோஸ்லயே நீ பார்த்தனா கொரோனா விட கம்மியா நம்ம ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசமா இருக்கும். சோ அதுக்கு நம்ம இப்பவும் வந்துட்டு லைக் ஜஸ்ட் ஒரு ஒர்க்கை வச்சு மாத்திரம் லைக் ஒரு செலிபிரிட்டிங்கிறதுனால ரெண்டு இது வச்சு கிரீடத்தை வச்சு ஒண்ணுமே கிடையாது. நீ ஆக்சுவலா நான் ஆப்பிரிக்காவுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க, ஐயோ நீ அவ்வளவு தூரம் ஏன் போற, என் பொண்ணு வாக்கப்பட்டிருக்கிற ஊருக்கு ஒரு கிராமம் இருக்கு வேப்பலோடி, அங்க போனேன்னு வச்சுக்கோ, அங்க இருக்கிற வந்துட்டு உப்பு கண்டிட்டு இருக்கிற தாத்தா கிட்ட போய், தாத்தா நான் நடிகேன், யாருல நான் கிடையாதுமா, நீ போய் தாத்தா உனக்கு ஐஸ்வர்யா தெரியுமா, எதை அப்படின்பா. இங்கேயாவது ஒரு ரிமோட் கிராமத்துல போய் நீ கேளு, எந்த ஒரு சூப்பர் ஏமா நீ போய் ஸ்பெயின்ல இருக்கட்டும், நீ போய் கேளு, ஒரு ஸ்பானிஷ்லயோ அமெரிக்கால ரிமோட் ஒரு கிராமத்திலயோ ஒரு ஃபார்மர்ட்லயோ நீ போய் கேளு, லைக் டு யூ நோ லியோனார்டோ டிகாப்ரியோ, லைக் what you talking about, dude? I don't have the time for that. So only Hollywood is like Hollywood celebrities madri, like there is this only particular people like this, like in the larger picture of the cosmos in the universe, nobody gives a shit about you. You don't matter at all actually. எனக்கு ஆக்சுவலா வந்து நான் உங்களோட பயங்கரமா சிரிக்கிறாள் சத்தம் போட்டு, இந்த சேனல்ல வந்து என்னால சத்தம் போட்டு சிரிக்கவே முடியல. நான் அப்படியே சிரிக்க வேண்டும், சிரிப்பெல்லாம் அடக்கவே கூடாது. எதுக்கு அடக்கணும், என்ன எமோஷன் யூ ஷுட் நாட் அடக்க, சிரிப்பா சிரிச்சிடணும். லாஃப்டர் இந்த கொரோனா கொடுமையில you have to really laugh. You have to have a sense of humor இல்ல, to laugh at yourself first. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவ் ஹியூமரா இருக்கு. அது என்ன சொல்றது, இன்ஃபர்மேஷனா இருக்கு. ஜஸ்ட் மை செல்ஃப், அவ்வளவுதான். நான் ஒன்னும் இது வந்து
இது ஒரு இன்ஃபர்மேட்டிவா இப்படி எல்லாம் பிளான். ஐ டோன்ட் பிளான் ஆல் தீஸ் திங்ஸ். பிளான் பண்ணியிருந்தா லைக் யூஷுவல் செலிபிரிட்டிஸ் பிளான் இந்த கேள்விகள் தான் கேட்கணும், ஒரு கொஸ்டினர்லாம் அனுப்புவாங்கல்ல, இல்ல நீங்க என்ன கேள்விகள் கேட்க போறீங்கன்னு எங்களுக்கு ஒரு கொஸ்டினர் அனுப்புங்க. நான் அந்த மாதிரி இந்த மட்டும் எந்த ரிப்போர்ட்டு சொன்னதே கிடையாது. ஓகே. ஏன்னா கேட்க வேண்டிய உரிமை எந்த கேள்வியா இருந்தாலும் ஒரு பத்திரிகையாளருக்கு அந்த உரிமை இருக்கு. பதில் சொல்ல வேண்டியது நீ எப்படி பதில் சொல்ல போறேங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும்தான் என் கையில இருக்கு. அப்ப நீ இத கேட்க கூடாது, நீ அத கேட்க கூடாது, இதை பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்னா அப்போ ஐ எம் சோ காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஐ ஹேவ் சம்திங் டு ஹைட்னு அர்த்தம். அப்ப இஃப் யூ ஹேவ் சம்திங் டு ஹைட் என்ன அளவுக்கு நீ இன்டர்வியூ கொடுக்குற? இல்ல போத்திட்டு உட்கார வேண்டியதுதானே. இன்டர்வியூக்கும் ஒத்துக்குவாங்களா? ஆனா இதுதான் நீ கேட்கணுமா? அது பேர் இன்டர்வியூ கிடையாது. நானே கொஸ்டினர் ஒண்ணு காமிச்சு நீ இது மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னா அது வந்து உன்னுடைய ஃப்ரீடம் as a reporter, as a this thing, it's me interfering with that. You have all the rights to. That's what journalism is all about. ஆமா. I always had a fabulous equation with the media and I never chose to hide anything. What is that to hide? My life is an open book. Yes. What you see is what you get. அவ்வளவுதான். ஆமா. Thank you so much, ma'am. Sunday, enjoy your Sunday with your cats. அதாவது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா நான் ரொம்ப என்ஜாய் பண்ண உங்க இன்டர்வியூ. இது பாத்து இந்த கல்ச்சர் I'll get back into my shorts and t-shirt and cuddle up with my cats and waiting. எனக்கு அப்படிதான் இருக்கு. இப்ப 12 வித்யாபாலனுடைய புது படம் வந்திருக்கு. வித்யாபாலனுடைய புது படம் வந்திருக்கு. நான் வித்யாபாலனுடைய பெரிய ஃபேன். அவங்களும் ஷெஃபாலி சார் 2 பேரும் நடிச்ச ஒரு படம். அந்த படத்தை நான் நேற்றுல இருந்து பாக்கணும்ன்றது நேற்று ஷூட்டிங் முடிச்சு வந்து லேட் ஆயிடுச்சு, அதனால பாக்க முடியல. சோ இன்னைக்கு வந்துட்டு என்னுடைய பிளஸ் நான் இந்த மாதிரி டேஸ் அப்படி இருந்தா நான் வந்து டான்ஸ் லைட் ஹார்ட்டடா நானே சமைச்சுப்பேன். லைக் சோ நான் வீகன் பீட்சா இன்னைக்கு பண்ற பிளான்ல இருந்தேன். ஓகே. அண்ட் ஜஸ்ட் வாட்ச் தி மூவி. சோ அதே நான் கண்டென்ட்டா ஃபிலிம் பண்ணுவேன் நான். ஓகே. So அந்த மாதிரி பண்றேன். If I'm watching a Sunday movie அப்படின்னா making a pizza for myself. So you can make a vegan pizza by yourself at home. You can enjoy a movie by yourself at home. It doesn't take much effort. So through this awareness of food and my creations, vegan soaps பண்றதோ vegan cakes பண்றதோ, I want to spread it. So அந்த கண்டென்ட் ஷூட் பண்ணுவேன் இதுக்கு அப்புறம். ஏன்னா எப்படி உங்களுக்காக மேக்கப்லாம் சாரி எல்லாம் போட்டேன். பாத்தீங்கன்னா என் சேனல்ல நான் வந்து என்ன ட்ராக் பாயிண்ட்ல தான் பாத்துட்டு இருக்காங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ். அட்லீஸ்ட் நான் அது சொல்லுவேன் இப்பதான் பண்ணிட்டு டான் டிவிக்கு ஒரு இன்டர்வியூ, அதனால அதே மேக்கப்போட உங்களுக்காக இன்ட்ரடக்ஷன் பண்ணிடலாம் வாங்க குழந்தைங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருவேன் நானு. They get a treat by seeing me in a nice sari for a change. All the time they see me in track pants and t-shirt and as I'm at home அந்த மாதிரி. Yes. இன்னைக்கு ஒரு நல்ல thank you ma'am. Yes. And ரொம்ப நன்றி இந்த இன்டர்வியூக்கு எனக்கு இந்த கொடுத்த இந்த வாய்ப்பு. என்னன்னா அது காரணம் ரசிகர்கள் அண்ட் பப்ளிக் தான். நீங்க இல்லைன்னா நான் இல்ல. நீங்க ரசிகர்னால தான் எனக்கு இன்னைக்கு பொழப்பு ஓடிட்டு இருக்கு. சோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும். லவ் யூ ஆல். நமஸ்காரம். எல்லாருமே இஷிதா மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். இஷிதா மீடியா USA. ESHITHA. Everybody on ESHITHA Media, thank you so much for this interview. And if you like this video, please like, subscribe, share, and comment. I love watching comments.